புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 25 வருட அனுபவம் நிறைந்த எனது பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். 20,000 குழந்தைகளுக்கு மேல் பெயர் அமைத்துள்ளோம். ஏராளமான ஜோதிடம் மற்றும் வாஸ்து எண் கணிதம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே எங்களது நிகழ்ச்சிக்கு பழகிய உங்களை வரவேற்கிறோம். ஹலோ நண்பர்களே, நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களை ஜாலியாக பார்ப்போம். சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். வழக்கம் போல் முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு ஒரு பாடலில் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் மறைத்து வைக்கக்கூடிய அனுபவம் இப்பொழுது மேஷ ராசிக்கு ஏற்பட போகிறது. என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா, ராசியாதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டுல உட்கார்ந்து 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தை பார்க்க போகிறது. அப்போ நாம் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க போகிறோம், ஒளித்து வைக்க போகிறோம். என்னத்தை மறைக்க போறோம்? வழக்கம் போல காசை மறைச்சு வைப்போம், இல்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்ல ஏதாவது கோல்டு சில்வர், இதைத்தானே நம்ம மறைச்சு வைக்க போகிறோம். அப்போ நாம் மறைத்து வைக்க கூடிய அளவுக்கு நமக்கு வருமானமும் வசதிகளும் இந்த மாதம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் பிரதர். ராசியாதிபதி செவ்வாயே தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவாரு உங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னா, வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் எல்லாத்தையும் மொத்தமாக வசூல் செய்து வந்து கொடுத்து விடுவார். அப்ப நம்ம கையில காசு இருக்கு, ரூபா இருக்கு, டப்பு இருக்கு, மணி இருக்குன்னு தெரிஞ்சா 10 ரூபா கடன் கேட்கக்கூடிய நபர்கள் 100 ரூபா கடன் கொடுங்க பிரதர்ன்னு தானே உங்கள்கிட்ட கேட்க போறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் மறைத்து வைப்பீர்கள். நீங்களே உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் போய் அமருகிறீர்கள். அப்போ என்ன ஆகும்? கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்தில் சுபம். வாக்குஸ்தானத்துல செவ்வாய் பேச்சில் தெளிவு. வெட்டு 1 துண்டு 2. இத்தனை நாள் 7.5 சனியில நம்ம எங்க போனோம், எங்க வந்தோம், என்ன பண்ணோம், யார்கிட்ட கடன் கேட்டோம், தூக்கம் இல்லாமல் தவிச்சோம், நிறைய கால்ல பிரச்சனை, வீட்டுல நிம்மதி இல்லை, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, தோல்வி, அவமானம்னு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தோம். இப்ப என்ன நடக்குது? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனை குரு பார்க்கிறார். சாட்டன் நீர்த்து போய் விட்டது. 7.5 சனி என்பது டீஆக்டிவேட் ஆகிவிட்டது. 2ஆம் வீட்டில் நாம் முதலில் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், அப்புறம் நம்ம சொந்த நட்சத்திரம். அப்போ நம்மளுடைய கம்ஃபர்ட், குழந்தைகள், பூர்வீகம், இடம், மேலும் அபிவிருத்தி, கோயில் பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு தெளிவு, மைண்டில் ஒரு கிளாரிட்டி. ஒரு வரக்கூடிய நபர் எதுக்கு வருகிறார், என்ன விஷயத்தை நம்மிடம் பேச போகிறார் அப்படிங்கிறத வருவதற்கு முன்பாகவே நாம் அறியக்கூடிய அளவுக்கு நமக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் சமயோஜிதத்தையும், பயணங்களால் ஆர்வம், ஆதாயம், டாக்குமெண்டேஷனில் கிளாரிட்டி அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துல மாதத்தின் முதல் 15 நாட்கள் சூரியன். அப்போ அரசாங்கத்தால் ஆதாயம், அரசாங்கத்தால் வெற்றி, அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பேமெண்ட், பழைய பேலன்ஸ், ஆர்டர்ஸ், ஜாப், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளியூர் வெளிநாடு பயணம், அதன் மூலம் அபிவிருத்தின்னு வரிசையா சூரியன் நமக்கு குட் நியூஸை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். 15 தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறக்கும் பொழுது சூரியன் 4ஆம் வீட்டில், அதற்கு பெயர் நிஷ்பலம். மாதத்தின் தொடக்கத்தில் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சுக்கிரன், குரு சுக்கிரன் கூட்டணி. பிறகு சுக்கிரன் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அப்போ மைண்ட்ல ஒரு புதுவிதமான ஒரு எனர்ஜி, ஒரு டானிக்னு சொல்லலாம், ஹார்லிக்ஸ்ன்னு சொல்லலாம், பூஸ்ட் சொல்லலாம். டானிக் வேற எதையும் நினைத்து கொள்ள வேண்டாம். இதெல்லாமே நம்மை பார்ப்பதற்கு அப்படியே ஒரு பரபரப்பா, சுறுசுறுப்பா, ஒரு மேக்னெட்டிக்கா, பலரை ஈர்க்கக்கூடிய விதத்தில் ஃப்ரெஷ்ஷா, டைனமிக்கா, அப்படியே ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல செவ்வாய் நம்ம படபடன்னு பேசினாலும், ஓப்பனா பேசினாலும், போல்டாக பேசினாலும், எந்த ஒரு விஷயத்தையும் நன்றாக அனுபவிக்க கூடியது. அது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம்,
இளைஞர்களாக இருந்தால் காதலாக இருக்கலாம், கவிதை எழுதலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். இந்த மாதிரி 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நாம் மதிமயங்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாமே மேஷ ராசிக்கு பிளஸ் பாயிண்ட் தான். இதுல என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதுமே புதன் அப்படிங்கிற கிரகம் இருக்கிறார். அவர் நமக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அவர் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வெற்றியை கண்டிப்பா கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுவும் மிதுனராசி மண்டலத்துல புதன் சஞ்சாரம் செய்யக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சமும் புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகத்தில் வரும் பொழுது திரும்பவும் புஷ்கர நவாம்சமும், மேலும் சுக்கிரன் சிம்மராசி மண்டலத்தில் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையை 2 இடங்களில் ஏற்படுத்துகிறது. அதாவது புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் புதனுக்கு வர்க்கோத்தமம், மேலும் பூரம் 1ஆம் பாதத்தில் சுக்கிரனுக்கு வர்க்கோத்தமம். இந்த புஷ்கர நவாம்சம், வர்க்கோத்தமம் இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு நிறைய விதங்களில் டர்ன் அரவுண்டு, ஒரு வாக் அரவுண்டு, ஒரு பிளஸ், ஒரு அபிவிருத்தி, நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பால்ல 6 அடித்து திரும்பவும் ஒரு வைடு நோபால் வாங்கி அதிலும் நாம் ஒரு 6 அடிக்கக்கூடிய அமைப்புன்னு வரிசையா நல்ல விஷயங்களை நமக்கு தூக்கி கொடுக்கும். இதில் சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது லைஃப் பார்ட்னர். இப்போ லைஃப் பார்ட்னருக்கு ஜாப் கிடைப்பது, அவர்களுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி பெறுவது, அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருவது, இதனால் வரை குடும்பத்துக்குள் இருந்த அந்த சண்டைகள், சச்சரவுகள், யாரெல்லாம் பிரிந்து விடலாம், போய்விடலாம் அப்படின்னு நினைத்தவர்கள் எல்லாம் மீண்டும் இணைந்து சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி வரிசையா இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். 4ஆம் வீட்டில் குரு உச்சம். இதுல ஒரு பாக்யாதிபதி ஒரு கேந்திரத்தில் உச்சமடைகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. அர்த்தாஷ்டம குரு பாதிப்பு இங்கு ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா உச்ச குருவுக்கு 4ஆம் வீட்டில் ஹம்ச யோகம் என்ற ஒரு பெயர் ஏற்படுகிறது. இதுல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் மேஷராசியை பொறுத்தவரை 5ஆம் வீட்டுல கேது பகவான் இருந்ததுனால இதனால் வரை குழந்தைகள்லாம் ஒரு ஜாலி இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லாம என்னமோ ஒரு சாமியார் மாதிரி அப்படியே மௌனமா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தார்கள். அதனால என்னப்பா இவங்க ஏதோ ரிசர்வ்டாவே இருக்கிறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறாங்களா, இல்லை யாராவது பசங்க ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள் ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருந்தது. இனிமே அந்த நிலையெல்லாம் விலகும். இப்போ குழந்தைகளும் பரவசமா, எனர்ஜெட்டிக்கா, கலர்ஃபுல்லா, ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து குட் நியூஸ். அது இடமாக இருந்தாலும் இல்ல அங்கு ஏதாவது நற்பணிகள் செய்ய வேண்டியது, அங்கு ஏதாவது பூமி கட்ட வேண்டியது, இல்ல அங்கிருந்து வர வேண்டிய பைசல், இந்த மாதிரி பழைய பாக்கிகள் வசூலாக வேண்டிய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ். 10ஆம் இடம் 10க்குரியவன் 12, 11ஆம் இடம் லாபஸ்தானம். இப்ப இந்த 10க்குரியவன் 12ங்கிறது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை, அப்போ தொழில் அபிவிருத்தியாகும். லாபத்தில் ராகு பகவான் நிகரற்ற லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது ஒரு விதமான கட்டளை. இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் புதன், ராகுவிற்கு சப்தமத்தில் சுக்கிரன். இதெல்லாம் பார்த்தோம்னா 3, 7, 11 தொடர்பு, இதெல்லாம் காம திரிகோணத்தில் வருகிறது. இப்ப நிறைய பாய் ஃப்ரெண்டு கோளாறு, கேர்ள் ஃப்ரெண்டு கோளாறு, திருமணம் ஆகாத நபர்கள், திருமணமான நபர்களுக்கும் ஏற்படும். தெளிவான நபர்களை தேர்ந்தெடுத்து பயணிப்பது புத்திசாலித்தனம். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட், தாறுமாறுன்னு லாபம் வரும். அதாவது அங்கீகரிக்கப்படாத லாபமும் வரும். அதில் நல்ல விஷயங்களை, ஆரோக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா சில அங்கீகரிக்கப்படாத லாபத்தை எடுக்கும் பொழுது அதற்குண்டான அரசாங்க தண்டனையை நாம் பின்னாளில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்ம பார்த்தது எல்லாமே பிளஸ் பாயிண்ட். இதுல மைனஸ் பாயிண்ட்னு தேடி பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் சில நேரத்தில் குதர்க்கமாக, நம்ம ஏதோ ஒரு காமெடி, ஒரு ஜோக்கு, ஒரு டம்மி பீஸு, இதன் மூலம் எல்லாரும் குஷியாக இருக்க போறார்கள், குதூகலமாக இருக்க போகிறார்கள் நினைத்து நாம் பேசுவோம்.
பிறகுதான் தெரிய வரும் நாம் பேசிய அந்த வார்த்தை மற்றவர்களை உணர்வு பூர்வமாக காயப்படுத்தி உள்ளது அப்படின்னு. அதனால் பேசுவதற்கு முன் கூடுதல் கவனம், குறிப்பா பெற்றோர்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி. எப்பா நானே வாயை கொடுத்து ரொம்ப வாங்கிக்கிட்டேனப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது புத்திசாலித்தனம். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டனும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை, பித்ருஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ அப்பாக்கு ட்ரீட்மெண்ட், அப்பாக்கு டேப்லெட் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்படின்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் தேவையான இயற்கை வைத்தியம், கை வைத்தியம் போன்ற விஷயங்களை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா தேய்பிறை, வளர்பிறை, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு மேலும் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனால் வரை உங்களுடைய கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திலிருந்து புத்திஸ்தானத்துக்கு வருகிறார். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் குழு என்று இருக்கும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற கணவனை குறிகாட்டக்கூடிய அந்த காரகத்துவ கிரகம் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு போகிறார். இப்போ இது நாள் வரை இருந்த அந்த ஒரு டென்ஷன், நெருக்கடி போன்ற நிலைமைகள் ஏற்படாது. மேலும் வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங், தேவையான அளவுக்கு அந்த உடல் எடை அதெல்லாம் கூடியிருந்தால் இனிமே அந்த விஷயங்கள்லாம் குறையும். ஏன்னா சுக்கிரன் கூட்டணி குருவுடன் இருந்து விலகி வருகிறது. 2 கொழுப்பு கிரகங்கள், 2 இனிப்பு கிரகங்கள் சுகஸ்தானத்தில் இருந்தது. அதுல சுக்கிரன் வெளியே வருகிறார். கண்டிப்பாக மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை வெளிப்படுத்துவார்கள். இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த காலேஜ் +1 +2 போகக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன அந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு கோளாறுகள் ஏற்படும். தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை நாம் ஒதுக்கி விடுவதுதான் புத்திசாலித்தனம். ரிஷபராசிக்கு இந்த பலன்களை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் ராசியில செவ்வாய் இருந்தால் நாம் கொஞ்சம் பரபரப்பா சுறுசுறுப்பாக இருப்போம். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு ஏதாவது சில வார்த்தைகளை பேசி விடுவோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சரி நம்ம பர்ஸ்டாக போகிறோம், பிளாஸ்டாக போகிறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உஷாராக இருப்பீர்கள். இது எப்போ நடக்கும்? இந்த மாசம் 30 நாளும் நடக்குமானா 30 நாளும் நடக்காது. செவ்வாயோடைய நட்சத்திரம் மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் நீங்க கேலண்டர்ல பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 3 நாட்களில் ஆதிவாசி அடக்கிவாசி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா மௌன விரதம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாம் நம்மை கவனமாக பார்த்து கொண்டால் போறோம். இதுல வேற மைனஸ் பாயிண்ட்னு தேடி பார்த்தா கொஞ்சம் உடம்பு உஷ்ணம் ஏற்படும். அதுக்கெல்லாம் நம்ம மோர்ல வெந்தயம் போட்டு குடிச்சுக்கலாம், இல்ல இளநீ குடிச்சுக்கலாம், இல்ல லெமன் ஜூஸ் குடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா பிளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் சுறுசுறுப்பா இருப்போம், ரொம்பவும் பரபரப்பாக இருப்போம். இதுவரைக்கும் என்ன ஆச்சு? நம்ம இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் தொடர்ந்து விடாமல் சுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இனி என்ன நடக்க போகிறதுன்னா நம்மைத்தான் சுத்தி வருவார்கள். சார் நீங்க சொல்றத பார்த்தா சுத்தி சுத்தி வந்தீகன்னு ஏதோ ஒரு பாட்டு இருக்குதே, அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதை போல்தான் நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமும், ஒரு விவேகமும், ஒரு கம்ஃபர்ட்டும், ஒரு லக்ஸரியும் ஏற்படும். எப்படி சார் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் பிறந்து ஒரு 5 தேதிகளுக்குள் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமரப் போகிறது. உங்க ராசி அதிபதி தான் சுக்கிரன். அவர் இவ்வளவு நாள் நமக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பண்ண போறாரு? 4ஆம் வீட்டில் லக்ஸரியை கொடுக்க போகிறார். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ஜோதிட ரீதியாக அதற்கு பெயர் சுகவாசி யோகம். அவனை பாடுறா, அப்படியே சுகமா இருக்கான் பாடுறா, பலபலன் இருக்கிறான் பாடுறா, 5 ஸ்டார்ல தான்டா போறான், லக்ஸரி கார்ல தான்டா வரான், என்னதான் பண்றான்னு தெரியலடா, கேட்டா ஃபேன்ல இருந்து காசு கொட்டுதுடா எனக்குன்னு சொல்றான்டா அப்படின்னு சொல்வதை போல்
ஃபேன்ல இருந்து கொட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன்ல இருந்து கொட்டும். என்ன சார் அப்படின்னா, ஃபேனில் இருந்து காத்து வருகிறது. உங்களுக்கு 10வது ராசி காற்று ராசி. காற்று ராசியில் ராகு வந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்போ அந்த காற்றில் நல்ல தகவல்கள், குட் நியூஸ், ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடுதலாக வரும். இன்டர்நெட்ல வரும். இன்டர்நெட்ல எல்லாமே தான் வருகிறது. அதில் தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் புதன் சொந்த வீட்டில் வக்கரம் ஆட்சி. அப்போ என்னன்னா, அந்த புதன் நமக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது ஒரு கட்டளை. மகாவிஷ்ணு தொடர்ச்சியா பெருமாள் வழிபாடு புதன்கிழமைகள்ல சனிக்கிழமைகள்ல பண்ணும் பொழுது இதுல மேலோட்டமா இந்தாப்பா வாப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு புதன் கொடுக்க போவதில்லை. நான் உனக்கு கொடுக்கிறேன் பிரதர், ஆனா உனக்கு நான் கொடுத்தது பத்தல, இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கிறேன். ஒரு கிரகம் வக்ரம் அப்படிங்கும் பொழுது இயல்புக்கு மாறிய நிலை. எப்படி வேண்டுமானாலும் அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்து விடுவது. ஏன்னா அந்த மிதுனராசி மண்டலத்துக்குள் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது புஷ்கர நவாம்சம், வர்க்கோத்தமம், அதே மாதிரி 4ஆம் வீட்டில் சுக்கிரன் வந்து சிம்மராசி மண்டலத்தில் புஷ்கர நவாம்சம், வர்க்கோத்தமம் இதெல்லாம் ஏற்படுகிறது. இதெல்லாம் அந்த சுபக்கிரகங்கள் மூலமாக நமக்கு ஏற்படும் பொழுது ஒரே ஒரு நாட் 1% அந்த ஒரு குட் நியூஸ் நமக்கு கிடைத்தால் அதனை பிடித்து 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 அதை அப்படியே விஸ்தாரமாக்கி மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்வதை போல் பலவிதமான வெற்றிகளை ஈர்ப்பது. இது யாருக்கெல்லாம் ஏற்படும்னா, மெயினா இந்த பினான்சியல், கரன்சி, கிரிப்டோ கரன்சி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், தொழில்நுட்பம், அனைத்து விதமான டெக்னாலஜியை எக்ஸ்ப்ளோர் செய்பவர்கள், ஐடி, கம்யூனிகேஷன், வெளிநாட்டுத்துறை, இந்த மாதிரி உயர்நிலை, உயர் பதவி, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய யோகா, மெடிடேஷன், ஜுவல்லரி, இந்த மாதிரி துறைகளில், இன்டீரியர் டெக்கரேஷன், கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ், மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேலும் மேலும் விஸ்தாரமான ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இதுல என்னன்னா, இந்த சுக்கிரன் கேதுவுடன் சேரும் பொழுது தேவையில்லாத சேட்டைகள் எல்லாம் குறையும். கிளாரிட்டி, அதாவது இந்த டைவர்ஷன் இருக்காது. அவன் பார்க்கறான், அவ பார்க்கறா, அவங்க பின்னாடி போகலாம் அப்படின்னு ஏங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லாமல் தத்துவ ரீதியாக, பிலாசபிக்கலாக நம்மளுடைய வெற்றிக்கு தேவையான ஃபார்முலா என்ன என்பதைத்தான் இவர்கள் குறியாக இருப்பார்கள். 3ஆம் இடத்தில் குரு சூரியன் கூட்டணி. இதற்கு பெயர் சிவராஜ யோகம். அதுவும் வெற்றி ஸ்தானத்தில். ரிஷபத்தை பொறுத்தவரை குரு 3ஆம் வீட்டில் ஒரு விதத்தில் மறைவது நல்லதுதான். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, எல்லாருக்குமே நன்றாக தெரியும், குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் பிரதானமான வெற்றி. எங்க பார்க்கிறாருன்னா, 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ லைஃப் பார்ட்னர் நமக்கு வந்து நம்ம ராசியில உட்காந்து நம்ம குடுமையை பிடிச்ச அப்படியே ஒரு தூக்கி துண்டா ஏதாவது நமக்கு டென்ஷன் கொடுக்கணும்னு நினைத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்போ சமாதானம், சந்தோஷம், திருமணத்தாக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குட் நியூஸ் இதெல்லாம் ஏற்படும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை. புத்திர பாக்கியம், வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், எதையெல்லாம் நீங்கள் பாக்கியம்னு நினைக்கிறீர்களோ, ஒரு கோயிலுக்கு போவது, பூஜை செய்வது, புனஸ்காரம் பண்ணுவது, இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை மெயினா குரு பார்க்கிறாருப்பா. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு. இங்க 2ஆம் இடம் வருமானம் வரக்கூடிய இடத்தில் புதன் ஆட்சி. ஆஹா, சொல்றதுக்கே எவ்வளவு நன்றாக இருக்கிறது, இதுக்கு மேல என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்வதை போல் 2-3 விதங்களில் வருமானம் வரும். வீடு வாடகைக்கு ஆள் வரல, அப்போ வாடகைக்கு ஆள் வருவார்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஒரு கமாண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு. பிரதர் கன்சிடர் பண்ணுங்க, பிரதர் பிஸ்னஸ் கொடுங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க,
எங்கள்கிட்டயும் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு, டீம் இருக்கு, கஸ்டமர் கேர் இருக்கு, சேல்ஸ் இருக்கு, நாங்களும் பூந்து விளையாடுவோம், வித்தைய காமிப்போம் அப்படி நல்லா சொல்லாம, தம்பி இங்க பாரு, இந்த வேலையை என்னைய விட்டா யாராலையும் செய்ய முடியாது, உனக்கு வேலை ஆகணும்னு என்னைய புடிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றது தான் கமாண்டிங் ஸ்டேஜ். இந்த ஒரு ஸ்டேஜில் வேலையை நாம் செய்யக்கூடிய அமைப்பு. ஆனால் இதுவே ஒரு போதையாக தலைக்கு ஏறிவிடக்கூடாது. ஏன்னா லாபத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் என்ன பண்றாரு, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை அப்படியே ஒரு 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில், சில நேரத்தில் நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கூட நம்மையோ இல்ல நம்மளுடைய லைஃப் பார்ட்னரையோ ஏதாவது சின்ன சின்ன டென்ஷன் படுத்துவார்கள். இதற்கு பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். விரையாதிபதி செவ்வாய் ராசியில உட்காரும் பொழுது விரயம் பண்ணுவான். ஆனா யாருக்கு பண்ணுவோம்? நமக்குத்தான் பண்ணுவோம், வேற யாருக்கும் பண்ண மாட்டோம். நமக்கு நாம் செய்யக்கூடிய செலவுகள், நம்மளுடைய பயணத்துக்கு, நம்மளுடைய வெற்றிக்கு, நமக்கும் அரசாங்கத்துக்கு ஏதாவது நம்ம ஒரு அப்ரூவல் வாங்கணும், ஒரு டாக்குமெண்டேஷன் வாங்கணும், ஒரு கிளாரிட்டி வாங்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபீஸ் கட்டணும். இந்த மாதிரி நல்ல செலவுகள், நேர்மையான செலவுகள், நியாயமான செலவுகளுக்குத்தான் நாம் செலவுகள் செய்வோம். ஸோ எப்படி தேடி பிடிச்சு பார்த்தாலும் நமக்கு மைனஸ் பாயிண்ட் கண்ணுக்கே தெரியவில்லை. கண்டிப்பாக நம்மை சுத்தித்தான் நிறைய பேர் வருவார்கள். இது நிதர்சனமான உண்மை. சுகஸ்தானத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்தாலும் அங்க கேதுங்கிறவர் கத்திரிக்கோள், சிசர்ஸ். தம்பி, நீ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணாத தம்பி, நல்ல விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ண, உனக்கு லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாம் அதுவாகவே வருகிறது, நீ ஏன் தம்பி உன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் செலவு பண்ற அப்படிங்கிற அளவுக்கு நம்மை பதப்படுத்த, நம்மை பக்குவப்படுத்த, நம்மை வழி நடத்துவதற்கு சுக்கிரன் தயாராக இருக்கிறார். ரிஷபராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்க ராசியில உட்கார்றாரு. இப்ப என் லைஃப் பார்ட்னர் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என்னை கண்டுக்கவே இல்லை, அப்படியே அவர் வாட்டு போய்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னா உங்க கணவர் ஒரேடியாக இப்பொழுது உங்களுடன் தான் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறார். என்னன்னா, இந்த இடத்துல பெற்றோர்கள் ஏதாவது சொல்லாமல் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள் மட்டும் ஏதாவது மீட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், நாங்க இப்போ முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாசுக்காக கொஞ்சம் இந்த செவ்வாய் வெளியே போகிற வரைக்கும் அதனை கொஞ்சம் நவர்த்தி வைங்க. இல்லைன்னா நீங்க நடுவில் போய் உட்கார்ந்துக்கோ. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தால் போரும். குழந்தைகள் படிப்பில் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். வயதில் மூத்த நபர்களுக்கு சமாதானம், சந்தோஷம் அனைத்துமே ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் குறையும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பழைய விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக உங்களுக்கு வரவேண்டிய அந்த வசூல் அல்லது அந்த பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவை அனைத்தும் ஏற்படும். கோயில், ஆன்மீகம், பூஜை, புனஸ்காரங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மிதுனராசிக்கு பலன் சொல்றதுக்குத்தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அழுகிற குழந்தைக்குத்தான் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை அழுகும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு பசி இருக்குது, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிறது அவங்க அம்மாவுக்கே தெரியும். இப்ப இவ்வளவு நாள் ராசியில குரு உட்கார்ந்து கடன் வாங்கி மனசுக்குள் மிதுன ராசிக்காரர்கள் எந்த அளவு அழுதார்கள்ங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா, ஜென்மகுரு வன்மகுருங்கிறது மேலோட்டமா ஜோதிடத்தில் சொல்வது. ஆனா இங்கு பாதகாதிபதி குரு ராசியில் உட்கார்ந்து ஏதோ ஒரு செலவு பண்ணினோம், அது தேவையான செலவு, நமக்கு யூஸ்ஃபுல்லான செலவா இருந்தா பரவாயில்லை. தேவையில்லாத செலவு செய்து அதுக்கு கடன், கடன் மேல் கடன் வாங்கி மனதுக்குள் அப்படியே வெம்பி வெதும்பி அழுதார்கள் மிதுனராசிக்காரர்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது குரு பகவான் வெளியே வந்து விட்டார்.
இப்ப என்னன்னா இவ்வளவு நாள் நம்ம அடி வாங்கினதுக்கு இப்போ டிங்கரிங், பெயிண்டிங், பேட்ச் ஒர்க்கு, இந்த என்னமோ ஒரு பெயிண்டிங் சொல்றாங்க, வேபிக்யூர் பெயிண்டிங், வேப்பர் பெயிண்டிங், அந்த மாதிரி ரொம்ப பலன்னு மாத்துவது. இதனை இந்த டிபார்ட்மெண்ட்டை யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ராசியாதிபதி மிஸ்டர் மெர்க்குரி அவரே நானே உங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ராசியை விட்டு வெளியில போய் இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு கொடுத்தது பத்தல, நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கும் மேலும் மேலும் உங்களை நன்றாக ஆக்கி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன்னு ராசிக்குள்ளாரையே வந்து அமர்ந்து ஒரு ஜென்ம ராசியில் புதன் ஆட்சி அப்படிங்கிறது பஞ்ச மகா புருஷ யோகத்தில் 10 யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இந்த பக்கம் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் 10ல் ஒரு அசுப கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு அப்படிங்கிறதும் நமக்கு மேலும் மேலும் லாபத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதுவும் இந்த புதன் கொடுக்கக்கூடிய லாபம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதோ போனோம் எனக்கு லக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லாபமாக இல்லாமல் மிதுனராசி மண்டலத்துக்குள் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் இங்கு புஷ்கர நவாம்சம் மேலும் வர்க்கோத்தம் என்ற 2 நிலைகளையும் பெறுவதனால் ராசியாதிபதி யாருமே யோசிக்காத பிரமாதமான புத்திசாலித்தனத்தை தூக்கி கொடுப்பார். அப்படின்னா என்னாகும், ஒரு ரொம்ப நாளைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு ட்ரபிள் ஷூட் செய்து அந்த ஒரு சொல்யூஷனை கண்டுபிடித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு உச்சத்துக்கு போவது. அதாவது ஒரு ரசவாத விந்தைன்னு சொல்லலாம். ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடித்தது, அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது மற்றவர்கள் என்னன்னு புரிந்து கொள்வதற்கே 6 மாதம் இல்லைன்னா 1 வருடம் கூட ஆகும். அப்போ என்ன ஆகும், ஒரு உச்சம், ஒரு வெளிநாட்டு பயணம், அங்கீகாரம், அக்னாலஜ்மெண்ட், ஒரு ஃபெதர் ஆன் த கேப் என்று சொல்வதை போல் ஒரு பிரமாதம். இது நாள் வரை போகிற பக்கமெல்லாம் நமக்கு பிரச்சனைகள், தோல்விகள், அவமானம்ங்கிறது ஒரு டர்ன் அரவுண்ட், ஒரு வாக் அரவுண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து நாம் போகக்கூடிய அனைத்து இடங்களிலும் நமக்கு ஒரு வெற்றி, அங்கீகாரம், மரியாதை இதெல்லாமே ஏற்படும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல 2 ஒளி கிரகம், 2 இனிப்பு கிரகம், 2 சுப கிரகம், அதுல 1 கோல்டு, இன்னொன்னு சில்வர். அப்படின்னா என்ன அர்த்தம், இத்தனை நாள் அடகு வச்ச கோல்டு சில்வரை எல்லாம் வெளியில் நாம் எடுத்து வந்து விடலாம். புதிதாக நாம் கோல்டு சில்வர் இதையும் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இங்கு சுக்கிரன் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் வருகிறது. இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது காம திரிகோணத்தில் வரும். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பார்க்கிறார். அப்போ ராகு என்ன பண்ணுவாருன்னா சுக்கிரனை தூண்டி விடுவார். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருப்பார்கள். இது காலகட்டங்களில் பளபளப்பாகவும் இருப்பார்கள். அப்ப நிறைய புது நண்பர்கள், நண்பிகள், திருமணம் ஆகாத நபர்களுக்கு, ஆண் நபர்களுக்கு கூட தேடி வரும். ஏன் அப்படின்னா இங்க 11க்குரியவன் 12. இப்போ 3, 7, 11, 12 ஆக்டிவேட் ஆகிறது. இப்போ உங்களுக்கு விகடகவியாக அப்படியே ரொம்பவும் ஆக்டிவாக ஒரு இன்டலெக்சுவலாக செயல்படக்கூடிய ராசியாதிபதி ராகுவிற்கு திரிகோணத்திலும், சுக்கிரன்கிறவர் ராகுவுக்கு கேந்திரத்திலும் நேரடி பார்வையாக வந்து அமர்கிறது. இப்போ ராகு சுக்கிரன் சேர்க்கைக்கு என்ன எஃபெக்டோ அதே எஃபெக்ட் ராகு சுக்கிரன் பார்வைக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுடைய 3வது ராசி சிம்ம ராசி மண்டலத்திலும் நான் சொன்ன மாதிரி பூர நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சம், உத்திர நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சம், அதே பூர நட்சத்திரத்தில் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையும் ஏற்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா 100% ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டிய கிரகங்கள் அந்தந்த நட்சத்திர பாதங்களை கடக்கும் பொழுது 200% ஆற்றலை வெளிப்படுத்தும். அதான் இப்ப அந்த 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்வதை போல்
ஒரு பேக்கேஜாக வரும் நல்ல விஷயங்கள் மட்டுமல்ல. 3ஆம் இடம் காம திரிகோணத்தில் வருகிறது. இதுல என்ன நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ், அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அவர் ஒரு கத்திரிக்கோள், தேவையில்லாத விஷயங்களை லேசாக அப்படியே கட் பண்ணி விடுவார். ஆனா வெற்றியை கட் பண்ண மாட்டார். அப்போ திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகு உங்களுக்கு நட்பு கிரகம்ங்கிற வரிசையில் வருவதனாலும், நட்பு வீட்டில் இருப்பதனாலும், வீடு கொடுத்த சாட்டானுக்கு கேந்திர பலம் அப்படிங்கிறதுனாலும் ராகு நமக்கு லக்கையும் வாய்ப்பையும், குறிப்பா வெளிநாட்டு பயணத்தையும், அங்கே போய் நமக்கு அங்கீகாரத்தையும் கண்டிப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். இப்ப எல்லா கிரகங்களுமே ராகு கேது அச்சுக்குள் வருகிறது. இது காலசர்ப்ப தோஷம். ஆனா நம்மை பொறுத்தவரை இது காலசர்ப்ப யோகமாக மாறும். இது எல்லாமே நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். மேலும் இங்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்கிறார். அவர் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சாட்டானை பார்ப்பது தர்ம கர்ம அதிபதி யோகம். இப்ப ராகு சுக்கிரன் பார்வைங்கிறது ராஜயோகம், குரு சனி பார்வைங்கிறது ராஜயோகம், 10ஆம் பாவத்தில் சாட்டான்ங்கிறது ஒரு ராஜயோகம், ராசியில் புதன் ஆட்சி உச்சம் பத்தர யோகம்ங்கிறது ராஜயோகம். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போனா உள்ளுக்குள்ள நிறைய ராஜயோகங்கள் கிடைக்கும். எல்லாமே இனிப்பாவே இருக்கே அப்படின்னு பார்த்தால் மைனஸ் பாயிண்ட் 12ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த செவ்வாய். செலவுகள் செய்வோம், வரக்கூடிய லாபத்தை நாம் சிதறடிக்காமல் பார்த்து கொள்ளணும். எந்த மாதிரி செலவுகள் செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ பித்துர் வர்க்கம், அப்பாக்கு சம்பந்தப்பட்ட நல்ல செலவுகளை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அதையும் தவிர வெளியூர் வெளிநாடு பயணத்துக்காக நாம் செலவு செய்வோம். இரவு நேரங்களில் ஊர் சுற்றுவதற்காக செலவு செய்வோம். அதில் நம்ம தனியா செலவு செய்யாம 2 பேரை 3 பேரை கூட்டிட்டு போய் தேவையில்லாத செலவுகள் செய்வோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை நாம் கொஞ்சம் அவாய்டு செய்து கொண்டால் அப்போ அந்த பணம்ங்கிறது நமக்கு மிச்சமாகும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்க்கிறார். அப்ப இரவு நேரத்துல நாம் டென்ஷன் ஆகாமல் இருப்பது, அந்த நேரத்துல வரக்கூடிய போன் காலை கொஞ்சம் தேவையான விஷயத்துக்கு மட்டும் நாம் ஆன்சர் செய்து விட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம். 12ஆம் இடத்தில் செவ்வாய் கால் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்வது, வாக்கிங் செய்யறேன், ஃபிட்னஸ் செய்யறேன், ஜாகிங் செய்யறேன்னு சொல்லி காலை அடிபடாமல் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு நம்ம ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதுமானது. பேனிக் ஆவதற்கு எதுவுமே இல்லை. தேடி பார்த்தா மைனஸ்ங்கிறது ஒரு 10%க்குள்ளாகத்தான் இருக்கிறது. ஆனா பிளஸ் பாயிண்ட்ங்கிறது நிறைய இருக்கிறது. இதுல கூடுதலா எங்க கவனம் எடுத்துக்கணும்னா, 7ஆம் இடம் தனுராசி மண்டலம். இந்த தனுராசி மண்டலத்துக்கு குரு பார்வை இல்லை. ஆனால் சாட்டனுடைய 10வது பார்வையும் செவ்வாயோடைய 8வது பார்வையும் ஒன்றாக வருகிறது. இது லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. அப்போ சிம்மராசி, அப்போ மிதுனராசி சகோதரிகளா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது எப்போவாவது லைஃப் பார்ட்னர் டென்ஷன் ஆகி விடுவார். அப்போ அவர் டென்ஷன் ஆகும் பொழுது நாமும் டென்ஷன் ஆகாமல், அவர் பக்கமே தப்பு இருந்தாலும் அந்த நேரத்தில் பிளாஸ்ட் ஆகாமல், பர்ஸ்ட் ஆகாமல், அவர் பேசினா பரவாயில்ல பேசிட்டு போகட்டும்னு விட்டு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து சமாதானப்படுத்தி, நீ பேசினது தப்பு, இப்படி பேசக்கூடாது, ஏன் இப்படி பர்ஸ்ட் ஆகிற, கொஞ்சம் யூ ஹாவ் டு கன்சோல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் அறிவுரையும் எடுத்து சொன்னால் அதுவே போதுமானது. இதுல வேற பேனிக் ஆவதற்கு எதுவுமே இல்லை. 7ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய நடு வயரை குறிக்கிறது. அப்ப அந்த உணவு முறை, உணவு கட்டுப்பாடெல்லாம் குறிப்பா வயதில் மூத்த நபர்கள் இந்த காரமான உணவு எடுத்துக்கொள்வது, லேட் நைட் ஃபுட் எடுத்துக்கொள்வது, ரொம்பவும் இந்த கலர், சிந்தட்டிக் கலர்ஸ் சேர்த்த உணவுகளை எடுப்பது, இதையெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் ஆர்கானிக்கான இயற்கையான உணவை எடுத்துக்கொண்டால் உங்களது உடலை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள முடியும். கண்டிப்பாக ராசியாதிபதி புதன், புத்தி காரகன், புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் ராசியில் ஆட்சி அப்படிங்கிறதுனால்
பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகத்துக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா இது மாதிரி நேரங்கள்ல தான் நாமும் கடகத்துக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கான, சுறுசுறுப்பான, பரபரப்பான, குஷியான பலன்களை எல்லாம் அப்படியே சும்மா தூக்கி கொடுக்க முடியும். ராசியில் உச்ச குரு, அப்போ நாம் பலரை வழி நடத்துவோம். இது வரைக்கும் நம்ம பஞ்சர் ஆனோம், பல்புல ஃபியூஸ் போச்சு, பலூன்ல காத்து போச்சு, நிறைய பேர்கிட்ட போய் நின்னோம், நல்லா அடி வாங்கினோம், நல்லா உத வாங்கினோம். ஆனா யாரும் நம்மை கவனிக்கவில்லை, கண்டுக்கவில்லை. வாங்க சார், வாங்க பிரதர்னு கூட சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனார்கள். நம்மை கசக்கி பிழிந்தார்கள், நம்மை ஒதுக்கினார்கள், நம்மை தூக்கி போட்டார்கள், தூக்கி போட்டு மிதித்தார்கள். நிறைய தோல்விகள், அவமானங்களை எல்லாம் சுமந்து அப்படியே உயிரை கையில் பிடித்து இரத்த கண்ணீருடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆக்சுவலா பார்த்தோம்னா நமக்கு சான்ஸ், எதுக்கு சான்ஸ் அப்படின்னா, நம்மை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களை இப்பொழுது நாம் நினைத்தால் உதாசீனப்படுத்தலாம். ஆனா நம்மளுடைய நோக்கம் அதல்ல. நம்மளுடைய நோக்கம் சர்வீஸ் செய்வது, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வெற்றியை தேடிக்கொள்வது. இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய குரு நமக்கு கொடுக்கிறார். இதுல என்ன பியூட்டினா, ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் அவர் ஒரு லாபாதிபதிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறார். அப்போ அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அந்த ஒளிவட்டம், தேஜஸ், இதெல்லாம் நமக்கு பூரணமாக வரும். பிறகு அவர் நம்மளுடைய குடும்பஸ்தானத்தில் போய் அமருகிறார். அதுவும் சிம்ம மண்டலத்தில். சுக்கிரன் பூர நட்சத்திரத்தில், உத்திர நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சம்ங்கிற நிலைமையையும், பிறகு அவர் பூரத்தில் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையையும் அடைகிறார். இதெல்லாம் என்னன்னா, நமக்கு ஒரு 100% வெற்றி கிடைக்க வேண்டிய இடத்துல 200% வெற்றியை கொடுக்கக்கூடிய ஜோதிட நிலைகள். ராசியில சுக்கிரன்னாவே ஒரு சபையில் மரியாதை. சும்மா நான் வாட்டு ஒரு ஓரத்துல நின்று வேடிக்கை பார்க்கலான்னு வந்தேன், என்னைய போய் நடுநாயகமா நிக்க வச்சு மரியாதை பண்றியே அப்படின்னா, உண்மையிலேயே இது காலகட்டங்கள்ல அதற்குண்டான ஒரு தெளிவு, ஆற்றல், தீர்வு, வேகம், உத்வேகம், எனர்ஜி, டைனமிசம், இது எல்லாமே கடகராசிக்கு வரும், வந்துதான் ஆக வேண்டும். இது ஒரு கட்டளை. தனஸ்தானாதிபதியே ஆடி மாதத்தில் ராசி மண்டலத்துக்குள் வந்த சிவராஜ யோகம், குரு சுக்கிரன் சேர்க்கை. அப்போ அங்கீகாரம், ஒரு தலைவர், ஒரு அலங்காரம், ஒரு மரியாதை, இதெல்லாமே கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அதுவும் ஃபர்ஸ்ட் சூரியனுடைய நட்சத்திரம், அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம், அப்புறம் செவ்வாயோடைய நட்சத்திரம். இப்போ காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இந்த மூன்றுமே நமக்கு பிளஸ்ஸாக வருகிறது. என்னன்னா, நம்ம லாபத்தை வெகு நாட்கள் பிறகு எடுத்துக்கொள்ள போகிறோம். அது நமக்கு தனஸ்தானமாகவும், ராசியாகவும், நமக்கு ஜீவனமாகவும், நமக்கு புத்திரஸ்தானமாகவும் வருகிறது. இப்போ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்ல போய் குழந்தைகள் படிக்கும் பொழுது அவர்களே அந்த லாபத்தை எடுத்து அவர்களுடைய இஎம்ஐ, கடன் போன்ற விஷயங்களை தீர்த்து கொள்வார்கள். வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு கல்வியாக இருந்தாலும், வெளியூர் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கேரண்டியாக ஏற்படும். ஏன்னா ராசியில 2 சுப கிரகம், 2 ஒளி கிரகம், 2 இனிப்பு கிரகம், 1 கோல்டு, 1 வெள்ளி. இதெல்லாமே வீட்டுல டும் டும் சத்தம், இல்லைன்னா குவா குவா சத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. நாம் நினைத்த விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இதுக்கு என்னன்னா, ஒரு பியூட்டி, குழந்தைகளுடைய கோஆபரேஷன், பிரதர் சிஸ்டர்ஸனுடைய கோஆபரேஷன், அப்பாவுடைய கோஆபரேஷன், ஊர்ல இருந்து வரக்கூடிய மரியாதை, அனைத்து
சொத்துமே நமக்கு கண்டிப்பாக வரும். விரையாதிபதி ஆட்சி செலவுன்னா கூட இதெல்லாமே ஒரு சுப செலவுகள் தான். மெயினா குழந்தைகளுக்காகவும் வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்காகவும் நோவல் டெக்னாலஜி, அதற்கான ஒரு ஃபார்முலாவை வாங்குவது, சாஃப்ட்வேர் வாங்குவது, பொருள் வாங்குவது, வெளிநாட்டிலிருந்து மிஷின் இறக்குமதி பண்ணுவது, இந்த மாதிரி அவரவர் தொழில் துறை சார்ந்த விஷயங்களுக்கு அறிவு ஜீவித்தனத்துக்காக மேலும் கொஞ்சம் செலவு செய்வது. என்ன ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கணும்னா, 8ஆம் இடத்தில் ராகு. அப்போ அந்த வெளிநாட்டிலிருந்து அந்த பொருட்கள் வரும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கைட்லைன்ஸ், விதிமுறைகளை மதித்து அதற்கேற்றாற் போல் நாம் நடந்து கொள்வது. இதுல நாம் பேனிக் ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வராது. ஏன் அப்படின்னா, சூரியன் அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் நம்மளுடைய ராசியில் இருக்கிறார். அப்போ இது நாள் வரை நம்ம டல்லாக இருந்தால் இனி பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்போம். ராசியில் இருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகும் பொழுது பேச்சுல ரொம்பவும் ஒரு அட்ராக்ஷன். என்னப்பா இவ்வளவு நாள் ரொம்ப டல்லா இருந்தாரு, மூட் அவுட்டா இருந்தாரு, இவரா இப்படி பேசுறாரு, இந்த அளவுக்கு அட்ராக்டிவா பேசக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஆற்றல் இருக்கா அப்படின்னு பலர் யோசிப்பார்கள். இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்போ நாம் எந்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் சாதித்து கொள்ள முடியும். அதன் மூலம் அனுகூலம், ஐஸ்வர்யம் இதெல்லாமே நமக்கு ஏற்படும். கடகராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் சாட்டனுடைய பார்வையில். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய ஹஸ்பண்ட் பரபரப்பா செயல்படுவாரு. ஆனா என்னன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சில நேரத்துல உங்களுடைய குழந்தைகளை ஏதாவது சொல்லிவிடுவார். இது கடகராசி பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். சனி பகவான் என்ன பண்றாரு, செவ்வாயை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய குழந்தைகளையோ உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸையோ உங்க லைஃப் பார்ட்னர் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ சில வார்த்தைகள் சொல்லும் போது அது மற்றவர்களுக்கு நெருடலாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். உங்களுடைய வாக்குஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால நீங்க ரொம்பவும் மெச்சூர்டா, ரொம்பவும் பிலாசபிக்கலா, அப்படியே ஒரு தெளிந்த ஒரு வார்த்தைகளை மட்டும் தான் நீங்கள் கொடுப்பீர்கள். வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த குறிப்பா இந்த பிபி இருக்கிறவர்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு, இந்த காரமான உப்பு அதிகம் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை கண்ட்ரோல் செய்துக்கணும். ஏன்னா செவ்வாயை சாட்டன் பார்க்கிறார். உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். கடகத்துக்கு 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ருஸ்தானம். இதற்கு 2 அசுப கிரகங்களின் பார்வை. இப்ப நீங்க கடனை கட்டியிருப்பீங்க, ரிசிப்டை வாங்காம விட்டுருப்பீங்க, இருந்த ஆபீசர் என்ட்ரி போடாம விட்டுருப்பாரு. புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர் நீங்கள் கடன் கட்டளை அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொண்டால் எந்த விதமான சிக்கலும் இல்லை, பிரச்சனைகளும் இல்லை. பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, 8ஆம் இடத்தில் ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதனால் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேலும் மேலும் நல்ல மேன்மையை கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். எல்லா சிம்ம ராசிக்கும் நல்லா தெரியும், அஷ்டம சனி, இதுக்கு முன்பு அஷ்டம ராகு, இது ரெண்டுமே 2 டானு, ரெண்டுமே நமக்கு டெட் அகெயின்ஸ்ட், ரெண்டுமே நம்மை போட்டு உருட்டியது, சுருட்டியது. இன்னும் ஓப்பனா சொன்னோம்னா தலையில் தொங்க விட்டது. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிறது காமெடி போய் டிராஜடியா மாறியது. ஆப்போசிட்டாக சுருண்டு விட்டோம் அப்படிங்கிறதெல்லாமே சிம்ம ராசிக்குத்தான் பூரணமாக பொருந்தும். இப்ப நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்றாக தெரியும், நம்மை சுருட்டிய சாட்டன் குருவின் பார்வையில் சுருண்டு விட்டார். இப்போ இவ்வளவு நாள் நம்மை எல்லாரும் வெறுத்து பார்த்தார்கள், அதுக்கு காரணமான கிரகங்கள் இப்பொழுது ஒரு கட்டுக்குள் அடங்கி விட்டது, நீர்த்து போய்விட்டது.
இந்த ஜூலை மாதத்துல என்ன நம்ம பட்டைய கலப்ப போறோம் அப்படின்னு பார்த்தால், லாபஸ்தானத்தில் நாமும் இருக்கோம், லாபஸ்தானாதிபதியும் இருக்கிறார். இவ்வளவு நாள் நாம் கடன் பட்டதுக்கு, அந்த கடனை சரி செய்வதற்கு, அந்த கடனை சமாளிப்பதற்கு லாபாதிபதி ஆட்சி, ராசியாதிபதியும் அவர் கூட சேர்ந்திருக்கிறார் முதல் 17 நாட்கள். அப்புறம் ராசியாதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் லாபாதிபதி அங்கேயே இருக்கிறாரு. பிரதர், அப்படியா? புதன் அங்கேயே தான் இருக்கிறாரா? ராசா, நீங்க அங்கேயே இருங்க ராசா, நீங்க நகரவே வேணாம் ராசா, நீங்க லாபத்தை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ராசா, நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஜூலை மாதம் முழுவதுமே ஜமாய்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள். லாபத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பதற்கு காரணம் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் லாபாதிபதி, குறிப்பா திருவாதிரை நட்சத்திரத்திலும் பிறகு உங்களுக்கு புனர்பூசத்திலும் அவர் என்ன பண்றாருன்னா புஷ்கர் நவாம்சம் மற்றும் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற நிலையை அடைகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீனராசி மண்டலத்தில் நவாம்சத்தில் வரும், பிறகு அவர் நவாம்சத்தில் வர்க்கோத்தம நிலை. அப்படின்னா ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைக்க வேண்டிய இடத்தில் 200 ரூபாய் லாபம் கிடைக்கும்னு தான் ஜோதிட விதி சொல்கிறது. ஏன்னா இது லாபாதிபதி லாபத்தில் புஷ்கர நவாம்சம் என்கிற நிலை வருகிறது. அப்போ எதிர்பாராத ஒரு டர்ன் அரவுண்ட், இதெல்லாம் எனக்கு லாபமே வராது அப்படின்னு எதையெல்லாம் நீங்கள் மூட்டைக்குள்ள அடைத்து வைத்திருந்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து பாலிஷ் போட்டு வையுங்கள். கஸ்டமர் வருவார்கள். தேவையில்லாத பழைய விஷயங்களுக்கு கூட ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அது தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட ப்ராடக்டாக இருந்தாலும், கான்செப்டாக இருந்தாலும், கஸ்டமர் சர்வீஸாக இருந்தாலும், இடம் பூமி என இந்த பக்கம் செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலம். இப்போ அந்த பழைய இடமாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், கடன் தீரும். நம்மை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்களே நம் பக்கம் காந்தம் போல் வருவார்கள். இது தொழில், லாபம், உத்தியோகம், ஜீவனம், நாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள், இது எல்லா விஷயத்திலும் நமக்கு 6 பாலிலும் 6. ஆடி மாதம் பிறந்து ராசியாதிபதி சூரியன் விரயத்துக்கு வந்தாலும் சுப விரயம். குழந்தைகளுக்காக நாம் செய்யக்கூடிய செலவு, குரு சூரியன் சேர்க்கைக்கு பேர் சிவராஜ யோகம். நம்மளுடைய பாக்கியத்துக்காக, வெளிநாட்டு பயணத்துக்காக, கோயில்களுக்காக, பூஜைகளுக்காக, புனஸ்காரங்களுக்காக, ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு குடும்பத்துடன் போய் நாம் மகிழ்வித்து உணவு உண்பதற்காக, நம்முடைய உல்லாசத்திற்காகவும் நம்மளுடைய குடும்ப உல்லாசத்துக்காகவும் நாம் செய்யக்கூடிய செலவு. இப்போ நாம் பார்த்தது எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். பிளஸ் அண்ட் மைனஸ் கம்பைன் அப்படின்னா ராசியில் சுக்கிரன் பலவென்று அமைவது எல்லாம் சிம்ம ராசிக்கு வரும். ஏன்னா ஜூலை மாதம் 5 தேதிக்கு ராசியில் சுக்கிரன் அமரப்போகிறார். சுக்கிரனை 7ல் இருக்கக்கூடிய ராகு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? ராகுவை சுக்கிரன் தூண்டுவார், சுக்கிரன் ராகுவை தூண்டும். ராகு இருக்கிறது சாட்டனுடைய வீட்டுல, இந்த பக்கம் 11ஆம் வீட்டில் 11ஆம் அதிபதி ஆட்சி. 3, 7, 11 காம திரிகோணம். இந்த 3மே தூண்டி விடக்கூடிய அமைப்பு. அப்ப நம்ம பாட்டு நம்ம செவனேன்னு நம்ம வேலையை பார்த்தாலும் ஒரு எதிர் ஆப்போசிட் பாலினத்தில் இருக்கக்கூடிய நபர், திருமணம் ஆன நபரா இருந்தாலும் சரி, ஆகாத நபராக இருந்தாலும் சரி, நம்மை தூண்டி விடுவார். இப்போ யாரெல்லாம் இதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ, ஒரு காதலுக்காக, நட்புக்காக, லிவிங் டுகெதருக்காக நிறைய வாய்ப்புகள் வரும். நல்ல விஷயங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் நீசம் அடையும் பொழுது இதுவே நமக்கு நெகட்டிவாக மாறும். அதனால் நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு என்ன ஒத்து வருமோ அதனை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்மை தூண்டி விடக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்க்கறதுக்குத்தான் நல்லா பளிச்சுன்னு மேக்கப்புடன்
அப்படியே ஒரு லுக்காக இருப்பார்கள். அந்த பக்கம் அவர்கள் அதல பாதாளத்திலிருந்து அடி வாங்கி வந்தவர்கள் தான் அப்படிங்கிறது பின்னாளில் தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா 7ஆம் வீடுங்கிறது சாத்தானுடைய வீடு. சாத்தானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்போ வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி பாதி வெந்து கொண்டிருக்கக்கூடிய அன்ஹைஜீனிக்கான நபர்கள் தான் நம்மை தூண்ட வருவார்கள். இதில் கூடுதல் கவனம் தேவை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதிதாக பழகக்கூடிய நபர்கள்ட்ட வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த பிரதர் சிஸ்டருங்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்வது. அவர்கள் என்ன பண்ணிடுவார்கள், நம்ம தேடி வந்த ஆள் இவர் இல்லையே, அட்ரஸ் மாறி வந்துட்டோமோ என்று பக்கத்து வீட்டுக்கோ பக்கத்து ஆபீஸுக்கோ போய்விடுவார்கள். என்ன தூண்டி விடக்கூடிய ராகுங்கிறவர் சொந்த நட்சத்திரத்திலேயே நிற்கிறார். இதுதான் இங்க பிரச்சனையே. இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்க்கையை வழிபாடு செய்வது, அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் வாராகி அம்மன், துர்கா வழிபாடு, இதெல்லாம் கைமேல் பலன் கொடுக்கும். வரக்கூடிய நபர்கள் அப்படியே திரும்பி சென்னை அசோக் நகரா, அப்ப அவங்க டி நகருக்கு போய் விடுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு கவச்சம் போல் இந்த பாதுகாப்பு உங்களை வழி நடத்தும். சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 11 லாபத்தில் பட்டையை கலப்பதற்கு தயாராக இருக்கிற 7க்குரிய சாத்தானுக்கு குரு பார்வை. 2 நிலைகள்லையுமே அபிவிருத்தி, காலகத்துவ பாவகத்தின் நிலைகள்ல அபிவிருத்தி. கண்டிப்பாக மாணவர்கள் கூடுதலான ஒரு விழிப்புணர்வை கல்வியில் வெளிப்படுத்துவார்கள். இந்த டீனேஜ், காலேஜ் இந்த மாதிரி ஒரு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் வரும். அவையடக்கம், மெடிடேஷன், யோகா, தியானம், நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய கல்வி, வெற்றி, வேலை வாய்ப்பு, வியாபாரம் என்று போக்கஸாக செயல்படுவது கைமேல் பலன் கொடுக்கும். சிவ வழிபாடு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வயதில் மூத்த நபர்கள் வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கால் பாதங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையான இயற்கை உணவு, ஃபிட்னஸ், யோகா, வாக்கிங் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் நன்றாக இருக்கும். வயதில் மூத்த நபர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, புத்திரஸ்தானாதிபதி உச்சம், வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு அபிவிருத்தி ஏற்படும். மேலும் சுகஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறார். இப்ப ராசியில் சுக்கிரனாவே ஒரு ஒளி பொருந்திய தேஜஸ், கம்ஃபர்ட், லக்ஸுரி, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அங்கீகாரம், இவை எல்லாம் கண்டிப்பாக வரிசையாக ஏற்படும். இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதி லாபத்துல போய் ஆட்சி. இதற்கு பெயர் நிகரற்ற லாபம். வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு தொடர்பு மொத்தமாகவே சிம்ம ராசிக்காரர்களை நன்றாக தூக்கி கொடுக்கும்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. கன்னிராசிக்கு இந்த ஜூலை மாதம் என்ன சொல்கிறது? ரொம்ப நாள் கன்னிராசிக்காரர்கள் பொறுத்து பார்த்தார்கள். இப்பொழுது அவர்களே களத்தில் இறங்கி விட்டார்கள். ராசியாதிபதி 10ஆம் வீட்டில் ஆட்சி. இதற்கு பெயர் பத்தர யோகம். கேந்திரஸ்தானத்தில் புதன் ஆட்சி. அதுவும் எப்படிப்பட்ட ஆட்சினா, அந்த புதன் அப்படியே லாபத்துக்கு வர்றார். லாபம் பத்தல, நான் இன்னும் 10ஆம் இடத்தில் போய் பட்டையை கலப்ப போகிறேன். அப்படியே அவர் 10ஆம் வீட்டுல போய் மிதனராசி மண்டலத்தில் 2 சுப நிலைகள், நவாம்சத்துல மீனத்தில் வருவார், பிறகு அவர் மிதனத்திலேயே வருவார். இதெல்லாமே பார்த்தோம்னா புஷ்கர நவாம்சம் மற்றும் வர்க்கோத்தமம் என்கிற உயர்நிலை அடைகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த பொருளுக்கு இரட்டிப்பு லாபம், அந்த சேவைக்கு இரட்டிப்பு லாபம். இல்லாத வேலை வாய்ப்பாக இருந்தால் டபுள் இன்கிரிமெண்ட், டபுள் ப்ரொமோஷன். இப்போ குறிப்பா இந்த டீச்சிங், பேங்கிங், இனோவேஷன், டெக்னாலஜி, புத்திசாலித்தனம் போன்ற துறைகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் மேலோட்டமா இன்கிரிமெண்ட், ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இவர்களுடைய அந்த வெற்றி ஃபார்முலா என்னவோ அந்த ஃபார்முலாங்கிறது அங்கீகரிக்கப்படும். அதற்கு ஒரு அவார்டு வரும். இவரை போல் எவரும் இல்லை, இவரால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும்
அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டேர்ன் அரவுண்டுன்னு சொல்லலாம், இல்லை ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லலாம், இல்லை டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொன்னா அச்சீவ்மெண்ட், சாதனைன்னு சொல்லலாம். இது புத்திசாலித்தனம், பிரமாதமான ஆற்றலை வெளிப்படுத்துவது. இதுக்கு நமக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, இந்த பக்கம் லாபத்தில் குருவும், இந்த பக்கம் 6ஆம் இடத்தில் ராகுவும், அந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் புதன் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது. 6ஆம் இடம்ங்கிறதே 10க்கு 9ஆகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு ஜாக்பாட். அப்போ நம்ம இடத்துக்கு பக்கத்திலேயே ஆபீஸுக்கு பக்கத்திலேயே இடம், இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை, லக்ஸரி லெவலை தூக்கி கொடுப்பது. பாக்யாதிபதி லாபத்தில், பிறகு சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் அது சுப செலவுகள். மெயினா நம்மளுடைய ஃபேமிலிக்காகவும், நம்மளுடைய பாக்கியம்னா ஒரு இடம் வாங்குவது, ஒரு வீடு கட்டுவது, அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குவது, லோன் வாங்குவது. விரையாதிபதி நமக்கு சூரியன் முதல்ல 10ஆம் இடத்தில் திக்பலம், பிறகு அவரே 11ஆம் இடம் லாபத்தில். அப்போ லோன் கிடைக்கும், அரசாங்கத்தில் கிடைக்கும், ஒரு கம்மி வட்டிக்கு கிடைக்கும். அதன் மூலம் ஒரு நல்ல லக்ஸரியான இடம் வாங்குவது, கம்ஃபர்ட் ஜோனுக்குள் நுழைவது. திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் நிறைய வாய்ப்புகள், நல்ல வரன்கள் நம்மை தேடி வரும். இந்த பிஞ்சு போனது, தேஞ்சு போனது, நொந்து போனது, நூலானது, இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல தேஜஸ் பொருந்திய, நல்ல லட்சணங்கள் பொருந்திய நபர் உங்களுக்கு ஹஸ்பண்டாகவோ ஒய்ஃபாகவோ வரக்கூடிய வாய்ப்பு. இன்னும் 7ஆம் இடத்தில் இருந்த சாட்டனுக்கு குரு பார்வை. அப்போ உங்களை சுருட்டிய சாட்டன் கண்ட சனியை இப்பொழுது குரு சுருட்டி விட்டார். இதெல்லாமே உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். லைஃப் பார்ட்னருக்கு வேலை வாய்ப்பு, லைஃப் பார்ட்னருக்கு பிசினஸ், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் யாரெல்லாம் கட்டி வைத்திருந்தார்களோ அதற்கு ஒரு நல்ல டெனண்ட், ஒரு லாங் டேர்ம் டெனண்ட், அபிஷியல் டெனண்ட், ஒரு பேங்க், டீச்சிங் சென்டர், டுட்டோரியல்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு டெனண்டாக வந்து உங்க இடத்துக்கே ஒரு மகுடம், ஒரு மரியாதை, கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். குழந்தைகளுக்கு அபிவிருத்தி. 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை. வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பா இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் டக்கு என்ற குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை. வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாயே வெற்றியை பார்க்கிறார். என்னன்னா, இது நாள் வரை அஷ்டமத்தில் இருந்த செவ்வாய் நமக்கு நிறைய கஷ்டங்களையும், வெளியே சொல்ல முடியாத சில திடீர் சின்ன விபத்துக்களும், காயங்களும், அவமானங்களும், தோல்விகளும் கொடுத்து கொண்டிருந்தார். இப்ப அவரே 9ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். 12ஆம் இடத்துல சுக்கிரன் போய் செலவுகளை தூண்டினாலும், சுக்கிரனை ராகு தூண்டினாலும், சுக்கிரனுடன் கேது இணைந்திருப்பதால் அந்த கேதுங்கிறவர் கத்திரிக்கோள், சிசர்ஸ், தம்பி தங்கச்சி, தேவையில்லாத செலவெல்லாம் நீ செய்யாத, சுருட்டி வச்சுக்கோ. உனக்கு ஒரு நல்ல இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, லக்ஸரியான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, ஒரு கார் வாங்குறதுக்கு அமைப்பு இருக்கு, அதற்கு நீ இந்த செலவுகளை செய் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் செய்து விடுவார். கன்னிராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கலத்திரஸ்தானம் 7ல் இருந்த சாட்டனுக்கு குரு பார்வை. அப்போ கணவன் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள், உங்களுடைய கட்டுக்குள் கூட்டு முயற்சியாக வந்து விடுவார். கணவனை குறிகாட்டக்கூடிய குரு 11 லாபத்தில், கணவனால் லாபம், கணவனால் ஐஸ்வர்யம். கணவனுக்கு உண்டான காரக கிரகம் செவ்வாய் இது நாள் வரை அஷ்டமத்தில் இருந்தால் இப்பொழுது அவர் பாகியத்தில். அப்போ பாகியம் ஏற்படக்கூடிய அமைப்பு. இதுல தேடி பார்த்தோம் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, நம்மளுடைய பிரதர், இப்போ நீங்க கன்னிராசி சகோதரர் அப்படின்னா உங்களுடைய யங்கர் பிரதர், யங்கர் சிஸ்டரை குறிகாட்டக்கூடியது செவ்வாய். ஏன்னா அவர் 3ஆம் இடத்துக்கு அதிபதி. இந்த செவ்வாயை சனி பார்க்கிறார். அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுடைய யங்கர் பிரதர், யங்கர் சிஸ்டரை எதுவும் சொல்லாமல் பார்த்து கொள்ளணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க முதல்லயே பேசி வச்சிருங்க. இந்த மாதிரி என் பிரதர் சிஸ்டர்கிட்ட ஏதாவது தகவல் சொல்லணும்னா என் மூலமாக சொல், இல்லைன்னா நான் இருக்கும்போது சொல்லுப்பா, தனியாக எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் போதும். வயதில் மூத்த நபர்களுக்கு மெயினா என்ன குட் நியூஸ்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து
அனைத்து விஷயங்களும் அனுகூலமாக வருகிறது. இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். மேலும் குழந்தைகள் கண்டிப்பாக கூடுதலான ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு ஆற்றலையும் ஒரு எனர்ஜியையும் வெளிப்படுத்துவார்கள். இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு மட்டும் சனிக்கிழமைகளில் புதன்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு மேலும் மேலும் நல்ல ஒரு கவச்சத்தை ஒரு பாதுகாப்பு வளையத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் பாவத்தில் பத்திர யோகத்தில் புதன் அமர்ந்து இந்த ஜூலை மாதம் கன்னிராசிக்காரர்கள் பட்டையை கலப்புவார்கள்னு ஒரே வார்த்தையில சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. துளாராசி இந்த ஜூலை மாதத்திலும் தூள் கலப்பும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அது என்ன விஷயம்ங்கிறது இந்த பதிவின் இறுதியில் சொல்கிறேன். முதல்ல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. துளாராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கிரன் முதல்ல 10ஆம் இடத்துல, அப்புறம் அவர் 11 லாபத்து. ராசியாதிபதி லாபத்துக்கு வருவது அப்படிங்கிறது துளாராசிக்கு வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த லாபத்துக்கு வரும் பொழுது இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, லாபாதிபதி பாக்கியத்துல, பாக்கியாதிபதி பாக்கியத்துல. இது எல்லாமே ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் மேல அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி இதனால் வரை நம்மை யாரெல்லாம் தூக்கி போட்டார்களோ அவர்களை எல்லாம் இப்பொழுது நம்மை தூக்கி உச்சத்தில் வைப்பதற்கு தயாராக இருப்பார். இது மெயினா பாக்கியம், தொழில், லாபம், நம்ம மைண்ட்ல ஏற்படக்கூடிய ஆற்றல், எனர்ஜி, பாசிட்டிவிட்டி. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பொதுவா பிளஸையும் கொடுப்பாரு மைனஸையும் கொடுப்பாரு. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் புதனும் சமசப்தம கேந்திரத்தில் சுக்கிரனும். இப்போ ராகுவை சுக்கிரன் தூண்டி விடுவார், சுக்கிரனை ராகு தூண்டி விடுவார். தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய புதனின் ஆற்றலையையும் சேர்த்து உள்வாங்கி ராகு 5ஆம் இடத்தில் வெளிப்படுத்துவார். அப்போ குழந்தைகள், பூர்வீகம், இடம், புத்திரஸ்தானம், மந்திரஸ்தானம், மைண்ட், மதி, இது எல்லாமே பாசிட்டிவிட்டி 100% ஏற்படக்கூடிய அமைப்பு. இன்டலெக்சுவல், அட்ராக்டிவ், மேக்னெட்டிக், டைனமிக், ரொம்ப ட்ரெண்டிங்காக, ஹாட்ஸ்பாட்டாக, வைரலாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு குழந்தைங்களுக்கு வெளிநாட்டு பயணம், கல்வி, புத்திசாலித்தனம், பிரஸ்டீஜியஸ் காலேஜில் ஒரு அட்மிஷன், இதெல்லாமே கிடைக்கும். வயதை அனுசரித்து சுபகாரியங்கள் நடக்கும். ராகுவை சுக்கிரன் தூண்டும் பொழுது லவ் அஃபேர் இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைக்கு ஏற்பட்டாலும், அதாவது அந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்பட்டாலும் நல்ல விஷயங்களாக, நல்ல வாய்ப்புகளாக, நல்ல அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதெல்லாமே துளாராசிக்காரர்கள் அனுபவிப்பார். பாக்கியஸ்தானத்தில் புதன், இவர்கள் எதையெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறார்களோ அதெல்லாமே டபுள் இம்பாக்ட். ஏன்னா புதன் கடகத்துக்கு வந்து துளாராசி சகோதரர்களுக்கு நான் கொடுத்த பாக்கியம் பத்தவில்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் மிதுனத்துக்கு வந்து மிதுனராசி மண்டலத்தில் புஷ்கர நவாம்சம், வர்க்கோத்தமம் அப்படிங்கிற 2 உயர்நிலையை அடைந்து 100க்கு 200ஆக 200க்கு 400ஆக பாக்கியங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்போ இதுல பாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது, வெளிநாட்டு பயணம், கோயில் பூஜைகள், புனஸ்காரங்கள், யாகங்கள் செய்வது, குழந்தைகள் பெற்றுக்கொள்வது, பேரன் பேத்தி பெற்றுக்கொள்வது, இதெல்லாமே ஒரு பாக்கியம். இவர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் 2 ஒளி கிரகம், 2 இடிப்பு கிரகம், அதுல ஒண்ணு கோல்டு, இன்னொன்னு சில்வர். சொந்தமாக 2மே ஒளி கிரகம். சொந்தமா ஆபீஸ் வாங்குவது, சீரியல் லைட் போடுவது, பாக்கியங்கள் செய்வது, இனிப்புகள் கொடுப்பது, 4 பேரை வர வைப்பது, இதெல்லாமே இவர்களுக்கு நடக்கும். இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி, ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், யோகா, ஸ்பிரிச்சுவல் சென்டர், தியானம், டுட்டோரியல்ஸ், பேங்கிங், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். 10ஆம் இடத்தில் சூரியன், இதற்கு பெயர் திக்பலம். அப்போ என்ன அர்த்தம்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து
அனைத்து விஷயங்களிலும் நமக்கு அபிவிருத்தி. அது அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பேமெண்டாக இருக்கலாம், ஆர்டர்ஸா இருக்கலாம், வேலை வாய்ப்பு ஆர்டர், டெண்டர்ஸ், பழைய பில் கிளியரன்ஸ், இது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். 11ஆம் இடம் லாபத்தில் சுக்கிரன். பொதுவா ராசி அதிபதி லாபத்துக்கு போனாலே ரொம்பவும் கலகலப்பா, ரொம்பவும் ஒரு ஹாப்பியா ஸ்பெண்டிங் நேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இப்போ அந்த ஹாப்பி எல்லாம் இருக்கும், ஸ்பெண்டிங் நேச்சர் கொஞ்சம் குறைவாகத்தான் செலவு செய்வார்கள். அது ஒரு பிளஸ் தான். கூடவே கேது இருக்கிறார். இந்த கேதுங்கிறவர் கத்திரிக்கோள், கொஞ்சம் தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் செலவு செய்வார். ஆனா 11ஆம் வீட்டில் ராஜயோகம், பூரம் 3ஆம் பாதத்தில் சுக்கிரன் புஷ்கர நவாம்சமும், உத்திரம் 1ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சமும், பூரம் 1ஆம் பாதத்தில் சுக்கிரனுக்கு வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையும் அடைகிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஜோதிட ரீதியாக நான் இதுல கன்ஃபார்மா ஜெயிப்பேன்னு பெட்டு கட்டிட்டு நம்ம போய் ஜெயிக்கிறதுக்கு பேர் ஜாக்பாட். ஸோ 200% 11ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய நினைத்த காரியங்களில் வெற்றி, திடீர் லாபம். இது நமக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அது தொழிலால், ஜீவனத்தால் அது பாக்கியமாக மாறும். அந்த 9, 10, 11, 10ஆம் இடத்தில் குரு சூரியன் சேர்க்கை, சிவராஜ யோகம் அப்படிங்கிறது உயர்நிலை, உயர் பதவி, உயர் அந்தஸ்து. இதுக்கு தேவையான ஆற்றலை, உழைப்பை, எனர்ஜியை கொடுப்பதற்கு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன், அதுவும் குரு பார்வையில் இருப்பதனாலும், இவர்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை பெறுவதாலும், 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை பெறுவதனாலும், வெற்றி ஸ்தானாதிபதி சுகத்தையும் இவர்களுக்கு குடும்பத்தையும் பார்ப்பதனால் குடும்பத்தில் வெற்றி, வெற்றியால் சுகம், இது எல்லாமே வரிசையாக ஏற்படும். 95% இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அஷ்டமத்துல செவ்வாய். இப்ப 8ஆம் இடம்ங்கிறது பொதுவா செவ்வாய்க்கு ஒரு உகந்த வீடு கிடையாது. இந்த இடத்துல ராசிக்கு செவ்வாய் பகை கிரகம். அப்போ இங்க எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இது ஒரு உயர்நிலை ஜோதிடம் மாதிரி தெரியும், ஆனா இதெல்லாம் ஈஸியா பிடிச்சிடலாம். இப்போ துளாராசியில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ, இதனுடைய 16வது நட்சத்திரம் 16th ஸ்டார் உங்களுக்கு ரிஷப மண்டலத்துக்குள் வரும். அந்த நட்சத்திரத்தை செவ்வாய் கடக்கக்கூடிய நாட்கள்ல கவனமா இருக்கணும். அதாவது அந்த 16வது நட்சத்திரத்தை கடக்கும் வரை, அன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் ஜூலை மாதத்துல எப்போ செவ்வாயோடைய நட்சத்திரம், மிருகசீஷம் எப்போ வருது, அவிட்டம் எப்போ வருது, சித்திரை எப்போ வருது, இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கணிதம் பண்ணிடலாம். நம்ம நிகழ்ச்சியில எவ்வளவோ நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல என்னன்னா, குறிப்பா செவ்வாய்ங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர். ஏதோ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஆபீஸ்லயோ இல்ல அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ வியாபாரத்திலோ ஒரு கஸ்டமரோ ஒரு உயர் அதிகாரியோ அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் டென்ஷன் செய்திருப்பார்கள். அந்த டென்ஷனை அடக்க முடியாமல் நம்மிடம் பர்ஸ்ட் ஆவார்கள், பிளாஸ்ட் ஆவார்கள். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அமைதியா இருந்துடணும். நம்மளும் திரும்ப ஏதாவது பர்ஸ்ட் ஆனால், பிளாஸ்ட் ஆனால், அது ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிவிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செவ்வாயை சாட்டர்ன் பார்க்கிறது. கடன் கொடுக்கக்கூடிய நபர் உங்க ஹஸ்பண்ட்டையோ உங்க ஒய்ஃப்டையோ கடன் வாங்க தூண்டுவார். ஏன்னா சாட்டர்ன் 6ஆம் இடத்துல இருக்கு. அப்போ நீங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய வரவு செலவு, இன்கம், இஎம்ஐ இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இதை மீறிய ஒரு கமிட்மெண்ட்டை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சொல்வாரு. உடனே நோ சொல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அப்படி நான் சொன்ன அந்த செவ்வாய் 16வது நட்சத்திரத்தை கிராஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றது அடுத்த புத்திசாலித்தனம். குழந்தைங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்பார்கள், நீங்கள் நாசுக்காக மறுத்திருப்பீர்கள். உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட ப்ரெஷர் போடுவார்கள். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், கேமராவா இருக்கலாம், காஸ்ட்லி மொபைலா இருக்கலாம், காரு, பைக்காக இருக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலையை அனுசரித்து அப்போ அது தேவையா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். 3ஆம் வீடு இஎன்டி, இயர், நோஸ், த்ரோட், சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தால்
தொடக்கத்திலேயே அதனை கவனித்து அதற்குண்டான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை சுக்கிரன் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, மதி மயங்கும். திருமணம் ஆகாத நபர்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆன நபர்களாக இருந்தாலும் சரி. ஆனா கடைசி நேரத்துல நம்ம ஒரு சேஃப் லெவலுக்கு வந்து விடுவோம். புதிதாக பழகக்கூடிய நபர்கள்ட்ட கொஞ்சம் நாம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக விட்டு கொடுக்காமல் இருப்பது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். கொஞ்சம் வயதில் மூத்த நபர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு டீனேஜ் இல்ல ஒரு பிகினிங் ஏஜாக ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயதா இருந்தா கூட ஏதாவது ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வராத அளவுக்கு புத்திசாலித்தனமாக நீங்கள் அவர்களை மானிட்டர் செய்தால் அதுவே போதுமானது. துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல. உங்களுடைய கணவனை ஒண்ணு கடன் கொடுக்கக்கூடிய நபரோ இல்ல குழந்தைகளோ தூண்டி விடுவார்கள். சில நேரத்துல உங்களுடைய மதர் கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தூண்டி விடுவார். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மேலும் வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா இந்த பிளட் பிரஷர், இரத்த கொதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள், உணவு கட்டுப்பாடு, காரமான உணவு, உப்பு பதார்த்தங்கள் அதிகம் இருக்கக்கூடிய உணவை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இது சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் தான். ஓவராலா பார்த்தோம்னா -10%, பிளஸ் இந்த பக்கம் 90% இருக்கிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் நமக்கு குரு பார்வை வந்து விட்டது. இந்த பக்கம் அர்த்தாஷ்டம சாட்டான் அப்படிங்கிறவர் போய்விட்டார். நிறைய வாய்ப்புகள் வந்தது. அந்த வாய்ப்புகளுக்காக நாம் கொஞ்சம் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டது. அந்த முதலீடுகள் நமக்கு இப்பொழுதுதான் ரிசல்ட் கொடுக்கும். ஏற்கனவே நம்ம நிறைய கடன்லையும் பிரச்சனையிலையும் தான் இருந்தோம் இது நாள் வரை. இப்ப அந்த முதலீடுங்கிறதே ஒரு விஷயத்தை கடல்ல போட்டா அது எங்க போகும்னு தெரியாது, திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரொட்டேஷன் பண்ணி இங்க மாத்தி அங்க மாத்தி இதை எடுத்து அதை எடுத்து போட்டுத்தான் அந்த முதலீடை நாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது. ஆனா இப்போ நமக்கு என்னன்னா, ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார், பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி. அப்படின்னா என்னன்னா, அந்த பாவகம் நமக்கு பலம் பெறுகிறது. நமக்கு இந்த மாசத்துல ஜூலைல என்ன ஒரு பெரிய பிளஸ்ன்னா, அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் நமக்கு இருந்த சூரியன் 9ஆம் இடம் பாக்கியத்துக்கு வருகிறார். பாக்கியத்தில் இருந்த அந்த சுக்கிரன்கிறவர் 10ஆம் இடம் ஜீவனத்துக்கு வருகிறார். இப்போ 8ஆம் வீட்டில் புதன் ஆட்சியாக இருந்தாலும் அதனால நமக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இல்ல. லாபாதிபதி அஷ்டமத்துக்கு சென்றாலும் அந்த செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதாவது நம்மளுடைய 6ஆம் வீட்டு அதிபனுடைய நட்சத்திரம் ஒரு விதத்துல பார்த்தோம்னா 6-8 தொடர்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறோம். இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா விருச்சிகத்துக்கு கெட்ட கிரகம் தான் புதன், கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது. மெயினா நமக்கு சூரியன் பாக்கியத்துக்கு வருவது, பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வருவது, இது ரெண்டுமே நமக்கு டபுள் போனஸ் தான். எப்படின்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய அப்பாவுக்கும் பித்துரு வர்க்கம் பலம் பெறுகிறது. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் சுப கிரகம், தொழில் ஸ்தானத்தில். அது நமக்கு பகை கிரகமாக இருந்தாலும் நம்ம லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. இப்போ லைஃப் பார்ட்னருக்கு தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்பு அமையும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு இனிப்பு கிரகம் ஒரு ஒளி கிரகம் உள்ள உட்காருது அப்படின்னா அதுக்கு பெயர் அந்த தொழிலில் லாபம். யாருமே தொழில ஒரு லாபம் வந்தா தான் அந்த இனிப்பை பரிமாற்றம் செய்து கொள்வார்கள். இல்லைன்னா அங்க எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டை போடுவாங்க. தொழில மூடுற மாதிரி இருக்கிறவங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தானே போவாங்க. தம்பி அங்க பல்பு எரியுது தம்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கு வாடிக்கையாளர் வருகிறார்கள், லாபம் வருகிறது. பாக்யாதிபதி ராசியில், பாக்யத்தில் ஜீவனாதிபதி. அப்போ பாக்யாதிபதியை குரு பார்ப்பது குரு சந்திர யோகம். உச்ச குரு விசேஷ பார்வை ராசி மேல் வெற்றி ஸ்தானத்தின் மேல் வந்து விடுகிறது.
வெற்றி ஸ்தானாதிபதியை குரு பார்க்கிறார். தனகாரகனே வெற்றி ஸ்தானாதிபதியை பார்ப்பது, ராசியாதிபதி பார்ப்பது, லாபாதிபதி லாபத்துக்கு ஜீவனத்தில் ஆட்சி. இதெல்லாமே எல்லாருக்குமே இன்னைக்கு புரியும். இதுல என்னன்னா மெயின் பியூட்டி, 10ஆம் இடம் சிம்மராசி மண்டலத்தில் பூரம் 3வது பாதத்தில் புஷ்கர் நவாம்சம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் சுக்கிரனுக்கு புஷ்கர் நவாம்சம், பூரம் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம். இதெல்லாமே நமக்கு லாபத்தையும் ஜீவனத்தையும் லைஃப் பார்ட்னருக்கும் டபுள் போனஸாக, டபுள் இம்பாக்டாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இந்த இடத்தில் விடுகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்போ நம்மளுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமாதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தீர்ந்துவிடும். சனி செவ்வாயை பார்க்கிறார். அப்போ நம்மளுடைய அம்மா நம்மளுடைய பிரதர்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசலாம். இல்ல நமக்கு கடன் கொடுத்த நபர்கள்ட்ட நம்மளுடைய அம்மாவோ நம்மளுடைய குழந்தையோ பேசினால் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும். நமக்கு கடன் கொடுத்தவரை செவ்வாய் குறிகாட்டுகிறார். நம்மளுடைய பிரதர்ஸை சிஸ்டர்ஸை செவ்வாய் குறிகாட்டுகிறார். 5ஆம் இட புத்திரஸ்தானம், அதில் இருப்பது 4ஆம் அதிபதி நம்மளுடைய அம்மா. அப்ப நம்மளுடைய அம்மாவோ நம்மளுடைய குழந்தைகளோ ஒருவேளை நம்ம பிரதர்கிட்ட கூட கடன் எமர்ஜென்சிக்கு வாங்கி இருக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், நெருடல்கள் ஏற்படும். இதுக்காக ஒன்றும் பெருசா பேனிக் ஆக வேண்டியது கிடையாது. இதுல நம்ம பண்ணின இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, நம்ம கடல்ல தன்னால் கரைத்ததுக்கு நமக்கு அந்த ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்துவிடும். இருந்தாலும் அந்த சின்ன சின்ன நெருடல் வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்னா, குறிப்பா சனிக்கிழமைகள்ல நரசிம்மர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது ஒரு கவச்சம் போல் நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும். இதுல இன்னும் கூடுதல் கவனம் என்னன்னா, விருச்சிகராசி சகோதரிகளுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் சுபபலம் அப்படிங்கிறதுனால் ஹஸ்பண்டோடைய சப்போர்ட் உண்டு. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு புதனின் பார்வை. கண்டிப்பாக மாணவர்கள் சுறுசுறுப்பாக இயங்கி புத்திசாலித்தனமாக சாதிப்பார். நம்மளுடைய வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாய் சனியின் பார்வை. ஒரு ஆர்வத்தில், ஆர்வ கோளாறில் நாம் பேசும்போது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படாத அளவுக்கு புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டால் போதுமானது. வயதில் மூத்த நபர்களுக்கு ஒரு சமாதானம் ஏற்படும். எந்தெந்த விஷயங்கள்லாம் மறைந்திருக்கிறது, அதெல்லாம் இதனால் வரை எடுபடாதுன்னு நினைத்தார்களோ அதனை இவர்கள் புத்திசாலித்தனமாக கண்டிப்பாக உபயோகித்துக் கொள்வார்கள். ஆடி மாதம் காத்தடிக்கும். அந்த காத்து விருச்சிகத்துக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்தாக, ஐஸ்வர்ய காத்தாக, நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காற்றாக மாறுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்து. தனுராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமாக கத்துக்கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது காலகட்டங்கள்ல தனுராசிக்கு அதிகமான ஒரு எனர்ஜி டானிக்னா நான் சொல்றது ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி டானிக் தேவைப்படுகிறது. இன்னுமே தனுராசிக்காரர்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் குரு மறைந்து விட்டது. ஓப்பனா சொன்னோம்னா, கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள்ல நிறைய பணத்தை நாங்கள் இறக்கி விட்டோம், இழைத்து விட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன இந்த தடவை ஒரு பிரமாதமான ஒரு குட் நியூஸ்னா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாகியத்துக்கு வருகிறார். லாபாதிபதி பாகியத்தில், கடனை கொடுக்கக்கூடிய 6ஆம் வீட்டுக்கு அதிபதி பாகியத்தில். அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு அது ஒரு பாகியம்ங்கிற அமைப்புக்கு வருகிறது. இந்த சுக்கிரன் என்ன பண்றாருன்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அப்போ வெற்றியை தூண்டி விடுவார். தாறுமாறுன்னு நாம் வேலை செய்து அந்த வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் அப்படின்னு 24/7 அதற்காக அயராது உழைப்பார்கள். பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் 7ஆம் வீட்டில் ஆட்சி. பத்தர யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு. அந்த புதன் கடகமனைக்கு போய், ஐயோ தனுராசிக்கு நம்ம கொடுத்த புத்திசாலித்தனம் பத்தலையே,
இன்னமும் கொஞ்சம் கூடுதல் புத்திசாலித்தனத்தை நாம் தனுராசிக்கு கொடுக்கணும்னு திரும்ப வந்து உட்கார்ந்து அமர்ந்து பிரமாதமான புத்திசாலித்தனத்தை தனுராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வருகிறது. தனுராசினர் ராசியில் சந்திரன், சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் புதன், 8ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன். இதற்கு பெயர் சந்திர அதியோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதுவுமே நமக்கு பிரமாதமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் வீட்டில் புதன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா மீனராசி மண்டலத்தில் நவாம்சத்தில் வரும் பொழுதும் பிறகு புனர்பூசத்துக்கு வரும் பொழுதும் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அடைகிறது. மேலும் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையையும் அடைகிறது. சிம்மராசி மண்டலத்துக்குள் சுக்கிரன் வரும் பொழுது பூரத்திலும் உத்திரத்திலும் புஷ்கர நவாம்சமும், பூரம் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம், பாரிஜாத யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதெல்லாமே நமக்கு பாக்கியத்திலும் நமக்கு சப்தமத்திலும் வருவதனால் நிறைய வாய்ப்புகள் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக, பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக, பாக்கியங்கள் மூலமாக சொத்துக்கள் வாங்குவது, சொத்துக்களால் அபிவிருத்தி பெறுவது, பழைய சொத்தை வித்து கடனை தீர்த்து புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புன்னு மளமளவென்று நம்மை மேலே தூக்கி கொண்டு போகக்கூடிய அமைப்பு. இந்த பக்கம் 6ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் செவ்வாய், நம்மளுடைய பாக்யாதிபதி, நம்மளுடைய புத்திரஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து அவர் நம்மளுடைய ராசியவே பார்க்கிறார். முதல் தரமான ராஜயோகத்தை நமக்கு தூக்கி கொடுப்பார். குறிப்பா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய ஆற்றலை வெளிப்படுத்துவது, நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் இழுப்பது, நிறைய சந்தர்ப்பங்களை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காமல் நாமே நமக்காக உருவாக்கி கொள்வது, இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை சுக்கிரன் தூண்டுகிறார், சுக்கிரனை ராகு தூண்டுகிறார். சுக்கிரன் வந்து இங்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது. 3, 9, 11 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் ஆட்சி. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ராகுவிற்கு திரிகோணத்தில் வருவது, இதெல்லாம் காம திரிகோணங்கள் ஆக்டிவேட் ஆகக்கூடிய இடம். இப்போ யாரெல்லாம் இந்த லவ், லிவிங் டுகெதர் இந்த மாதிரியான விஷயங்களை தேடுகிறார்களோ அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் திருமணம் ஆகாத நபர்களுக்கும் கிடைக்கும், திருமணம் ஆன நபர்களுக்கும் கிடைக்கும். கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். இதை தவிர தனுராசி மண்டலத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டானின் பார்வையும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அஷ்டம பார்வையும் ஒன்றாக வந்து விழுகிறது. அப்ப நம்ம எங்க இரிட்டேட் ஆவோம், எங்க கோபப்படுவோம், எப்போ மைக்ரேன் வரும், எப்போ தலையில பிரச்சனை வரும், எப்போ தலையில பாரம் அதிகமாகும்ங்கிறது நமக்கே தெரியாது. சாட்டன் வந்து அர்த்தாஷ்டம சாட்டன். இந்த அர்த்தாஷ்டம சாட்டனை நாமே பார்க்கிறோம், குரு பார்க்கிறது. உச்ச குருவின் பார்வை அதனை சுருட்டி விட்டது. சனியின் ஸ்தானம் நெகட்டிவ் எஃபெக்ட் நீர்த்து போய்விட்டது. ஆனால் பார்வை பலம், அசுப பார்வையின் பலம், நம்ம ராசியில் மேல் செவ்வாயின் பார்வை பலம், 2 அசுப கிரகங்களின் விஷப்பார்வை ராசியில் வந்து விழுகிறதே, என்ன பண்றது? தேங்க்ஸ் டு புதன், ஒரு சுப கிரகம் 7ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்து அவர் நம்மை பார்த்து, நீ கோபப்படாத, நீ டென்ஷன் ஆகாத, நீ புத்தியை உபயோகி, கத்தியை தீட்டாதே, புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த புதனுக்கு நாம் தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மெயினா இந்த விஷ்ணு சுப்ரபாதம், விஷ்ணு சகசரநாமம், இந்த மாதிரி நல்ல ஸ்லோகங்களை சொல்வது, கேட்பது, பார்ப்பது, இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனையும் தேஜஸையும் ஒரு பாசிட்டிவிட்டி, டிவைன் கனெக்ஷனையும் ஏற்படுத்தும். மெயினா தனுராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிரமாதமான சப்போர்ட் உங்களுக்கு செய்வார். இந்த வாய்ப்பை நீங்கள் நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வயதில் மூத்த நபர்கள் தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமாதானம் அடைவது, பொதுவாக தனுராசிக்காரர்கள் தலையை பத்திரமாக பார்த்து கொள்வது,
அதாவது வேகமா எங்கேயும் போகாமல், இடித்து கொள்ளாமல், இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள், ராசிக்கு புதன் புத்தி காரகன், புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய அந்த கிரகத்தின் பார்வை என்பதனால் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. மகரத்துக்கு உண்டான பலன்களை ஜூலை மாதத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உச்சம். இதற்கு பெயர் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம். குருவுடன் சூரியன் சேர்க்கை, இதுக்கு பெயர் சிவராஜ யோகம். மகர ராசினாவே ராசியில் சந்திரன், இந்த சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் சுக்கிரன். இதற்கு பெயர் சந்திர அதியோகம். மேலோட்டமா பார்த்தாலே ஒரு 3 ராஜயோகம். இத உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா மீனராசி மண்டலத்துக்குள் புதன் 6ஆம் வீட்டுல பார்த்தோம்னா புஷ்கர நவாம்சம் மீனராசி மண்டலத்திலும், பிறகு நவாம்சத்தில் புதன் சொந்த வீட்டில் வரும் பொழுது வர்க்கோத்தமம் பாரிஜாத யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு வந்தாலும் அதே சிம்மராசி மண்டலத்தில் பூரம் 3ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சம், மேலும் அதே பூரத்தில் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்படுகிறது. இது எல்லாமே ஒரு டர்ன் அரவுண்ட், நம்மை திருப்பி போடக்கூடிய அமைப்பு. இப்ப இது நாள் வரை எல்லா மகர ராசிக்குமே கவுந்து போனது அப்படிங்கிறது நன்றாக தெரியும். அதுவும் சாதாரணமா கவுந்து போகாமல் அதல பாதாளத்தில் கவுந்து போனதுதான் இவர்களுக்கு ஏற்பட்டது. அதற்கப்புறம் சாட்டர்ன் 7.5 சனியை விட்டு வெளியே போனாலும் குரு மறைந்தால் இப்பொழுது உச்ச குருவின் பார்வை ராசிக்கு, லாபத்துக்கு, வெற்றி ஸ்தானத்துக்கு. இதற்கு பேர் என்ன அப்படின்னா, நம்ம காத்து அடிக்குது. ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தது, அந்த மைனஸ் பாயிண்ட்டும் ஜூலை மாதத்தில் இல்லை. என்னன்னா, இதற்கு முன்பு ராசியை குரு பார்த்தார், இப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை இப்பொழுது மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவார், நம்மளுடைய வார்த்தைகள்ல, வாக்குகள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பார். நமக்கே தெரியாமல் நாம் சில நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்தி விடுவோம். நம்ம அதை ஒரு இன்டென்ஷனா பண்ண மாட்டோம், ஆனால் தெரியாமல் அந்த வார்த்தையை நாம் விட்டு விடுவோம். இப்போ அதுக்கும் வாய்ப்பில்லை ராஜா. ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் சுக்கிரன் ராகுவை பார்த்து அப்படியே குளிப்பாட்டி விட்டுருவார். குழுன்னு ஐஸ் பேக்கில் வைத்திருப்பார். ராகுவிற்கு திரிகோணத்தில் புதன்கிறதுனால இன்டலெக்சுவல், திங்க் டேங்க், அறிவுஜீவி. அவர் வார்த்தையை விட்டார்னா அதுல கூட ஒரு அறிவு தத்துவம், ஒரு இன்டலெக்சுவல் தாட் ப்ராசஸ் உள்ள இருக்குது பிரதர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு மைனஸ் பாயிண்டையும் கட் பண்ணி விட்டார்கள். தேடி பார்த்தா மைனஸ் பாயிண்டே கண்ணில் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ல குருவும் சூரியனும் சிவராஜ யோகம், அஷ்டமாதிபதி அஷ்டமத்துக்கு விரயம், சூரியன் அஷ்டமத்துக்கு விரயம். அப்போ ஒட்டு மொத்தமாக மகரராசி சகோதரர் சகோதரி, அவங்க லைஃப் பார்ட்னர், அவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே பிளஸ். இப்போ இவங்களுடைய நிலைமை என்னன்னா, ஒரு மகர ராசி நபருக்கு வெற்றி ஃபார்முலா வந்தால் மட்டும் பத்தாது, ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பத்துக்கே ஒரு வெற்றியும் ஒரு வாய்ப்பும் ஒரு அதிர்ஷ்டமும் வந்தால் மட்டும்தான் அவர்கள் கவுந்து போன இடத்திலிருந்து கரையேற முடியும். இப்ப லாபத்துக்கு குரு பார்வைங்கிறதுனால, ராசிக்கு இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குரு பார்வைங்கிறதுனால அது குரு சந்திர யோகமா, கஜகேசரி யோகமா, வெற்றி ஸ்தானத்தை குரு பார்ப்பது, வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசியாதிபதியை குரு பார்ப்பதும் இவர்களுக்கு பிளஸ். இன்னொரு பக்கம் லாபாதிபதியே லாபத்தை பார்க்கிறார், அது ஒரு பெரிய பிளஸ். அப்போ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயம், வாடகை, குழந்தைகள், குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, லைஃப் பார்ட்னருக்கு வேலை வாய்ப்பு, பிசினஸ், புத்திசாலித்தனம், தாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர்களுக்கு அபிவிருத்தி, இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன்,
உயர்நிலை, உயர் பதவி, இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் growth, அடுத்த கட்டம்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவலுக்கு இவர்களை அழைத்து செல்வதற்கு அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இதுல தேடி பார்த்தா 2 மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது. என்ன அந்த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இவர்களே இவர்களுடைய குழந்தைகளையோ இல்ல பிரதர் சிஸ்டர்ஸையோ எதையாவது பேசாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்க ராசியாதிபதி சனிதான் செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் புத்திர ஸ்தானத்தில் இருப்பதனால் குழந்தைகளாகவும், காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் சகோதரர்களை குறிகாட்டுவதனால் சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொதுவாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அது குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம். 2 குழந்தைகள் இருக்கும், இந்த குழந்தைக்கு அதை தரேன், அந்த குழந்தைக்கு இதை தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது நாச்சுக்காக கொஞ்சம் சமயோஜிதமாக செயல்படும். சாட்டனுடைய 10th அஸ்பெக்ஷன், மார்ஸனுடைய 8th அஸ்பெக்ஷன் விரயத்துக்கு புதனுடைய பார்வை இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு செலவை இவர்கள் செய்யாமல் பார்த்து கொண்டால் அதுவே போதுமான. 8ஆம் இடத்தில் சுக்கிரன், வயதில் மூத்த நபர்கள், பெண்கள் ஏதாவது ஆப்ளிகேஷன், ஹெல்ப் கேட்பார்கள். சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய அத்தை, சித்தி, மாமி, இந்த மாதிரி வயதில் மூத்த பெண்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்பார்கள். ஆனால் நோ என்று சொல்ல முடியாது. இதனை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். சுக்கிரன் கேதுவை சேர்க்கை, சுக்கிரனை ராகு பார்க்கிறது. அப்போ கணவன், சுக்கிரன்கிறது பெண்களை மட்டும்தான் குறிகாட்டுகிறது. கணவனை இழந்த பிரிந்த பெண்கள் பொதுவாக உங்களுடன் பழகும் பொழுது மகர ராசிக்காரர்கள் ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணணும். வாங்க சிஸ்டர், உட்காருங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொன்னால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் லாபத்தையும் பார்க்கிறார், விரயத்தையும் பார்க்கிறார். இப்ப கணவன் லாபம் சம்பாதிப்பதில் குறியாக இருப்பார். நீங்க தான் இப்போ இங்க சாட்டான். அப்போ கணவன்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் உஷார் சார். நான் எப்பொழுதுமே என் கணவன்கிட்ட பேசும்போது ஓவர் உஷார் தான் சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. சில நேரத்தில் ஆர்வ கோளாறினால் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் கூட அது கொஞ்சம் உங்களுடைய கணவனை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வயதில் மூத்த நபர்களுக்கு பொதுவாகவே சமாதானம் ஏற்படும். குறிப்பா 8ஆம் இடம், கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஏதாவது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இருப்பது போல் காண்பித்தால் அதற்கு தேவையான அந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. கண்டிப்பா மகர ராசிக்காரர்கள் ஜூலை மாதம் சிகரம் ஏறுவார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. கும்பராசியை எடுத்துக்குவோம் சார். இதுக்கு முன்னாடி ராசியில் சாட்டன், இப்போ ராசியில் ராகு, இன்னும் 7.5 சனி விடல. அட்லீஸ்ட் எங்களுக்கு இது நாள் வரை குரு பார்வைங்கிறது ஒண்ணு இருந்தது. இப்போ அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். இந்த வேலியில் சிக்கிய வெள்ளாடுன்னு சொல்ற மாதிரி நாங்கள் மாட்டிக்கொண்டோமே, ஏதாவது குட் நியூஸ் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. என்னென்ன குட் நியூஸ்ங்கிறத வரிசையா சொல்றேன். கடன் அடையும். 2ஆம் இடம் தனம். இந்த தனத்தை குறிகாட்டக்கூடிய குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு போறாரு. கடன் அடைக்கிறதுங்கிறது நமக்கு அந்த நேரத்தில் கசப்பாக இருந்தாலும் நம்மளுடைய பிரச்சனைகள் கிளியர் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள்ல குரு வெளியில வரும்போது டோட்டலா நம்ம கடன் 0. எந்த போனை வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ட்ரூ காலர்ல போய் இது பேங்கரா, ரெக்கவரி ஏஜென்ட்டா, இல்ல வேற யாராவது நம்மகிட்ட கடன் கேட்டு நெருக்கிறாங்களான்லாம் பார்க்க தேவையில்லை. ஜாலியா ஃப்ரீயா நடந்து போகலாம். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். மேலும் 4ஆம் வீட்டில் செவ்வாய் நிஷ்பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் 10ஆம் வீடு சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும். அவர் 10ஆம் வீட்டை மட்டுமா பார்க்கிறாரு, 11 லாபத்தை பார்க்கிறார். ராசியாதிபதி சாட்டானே லாபத்தை பார்க்கிறார், புதன் லாபத்தை பார்க்கிறார். அப்போ 3 விதங்கள்ல லாபம். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், சகோதரர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்மளுடைய முயற்சிகள். அப்போ இவ்வளவு லாபமும் நமக்கு வந்தால்தான் அந்த வேலியில் சிக்கிய அந்த வெள்ளாடு வெளியிலே அது என்ன காற்றுக்கு என்ன வேலின்னு சொல்வது போல் இந்த கும்பராசியே காற்று ராசி தான். நிறைய பிரச்சனைகள்ல இருந்து மளவென்று வெளியே வருவது, அதற்குண்டான வாய்ப்புகள், வருமானம், பிரமாதமான வாய்ப்புகள் வரும். 5ஆம் இடத்தில் புதன் ஆட்சி. இந்த ஒரே ஒரு விஷயம் போறோம். நமக்கு பஞ்சமாதிபதி அவரு. ஒரு 5ஆம் வீட்டுல இருந்து வெளியில 6ஆம் வீட்டுக்கு போய் அவரே யோசிக்கிறாரு, ஐயோ நம்மளுடைய
ஆளுங்க கும்பராசிக்காரர்களுக்கு நாம் புத்திஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் திரும்பவும் வந்து அவர்களுடைய மதியில் அமர வேண்டும்னு சொல்லி ரிட்டர்ன் வந்து வக்ரம் அடைந்து இயல்புக்கு மாறாக யோசித்து எப்படியோ அந்த பிரச்சனையை தீர்க்கணும். ஏன்னா 5ஆம் இடம்னாவே 6க்கு 12ன்னு நோய்க்கு 12, நோய்க்கு விரயம், கடனுக்கு விரயம், எதிரிக்கு விரயம், சமாதானம், தீர்வு, எல்லா பிரச்சனைகளையும் மளமளவென்று தீர்ப்பதற்கு தயாரான ஒரு நிலையை புதன் ஏற்படுத்துகிறார். இந்த புதனை வலுப்படுத்துவதற்கு பெருமாளுக்குண்டான வழிபாடு, விஷ்ணு சுப்பிரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம், இந்த மாதிரி ஸ்லோகங்களை கேட்டால் போரும், கண்ணால் பார்த்தால் போரும். இதுவே நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி, வைப்ரேஷன், டிவைன் கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் வந்து என்ன பண்றாரு, ஜூலை மாதம் 5ஆம் தேதியே 7ஆம் வீட்டில் வந்து அமர்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை சுக்கிரன் பார்க்கிறார், சுக்கிரனை ராகு பார்க்கிறார். இந்த ராகு சுக்கிரன் கூட்டணிக்கு என்ன பலனோ அதற்கு நிகரான பலன் இந்த ராகு சுக்கிரன் பார்வை. இதுல என்ன விஷயம்னா, சுக்கிரன் நம்மை தூண்டுவார். சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது அழகில் நல்ல தேஜஸ் லட்சணம் பொருந்திய பெண்கள் நம்மை தூண்டுவார்கள். ஆனால் நாம் புத்திசாலித்தனத்தால் தூண்டப்படுவோம். கடைசியில் அவர்கள் கொஞ்சம் நழுவி போய்விடுவார்கள். ஏன் அப்படின்னா, அந்த சுக்கிரன் கேதுவுடன் சேருகிறார். கேதுங்கிறவர் இங்கு கத்திரிக்கோள், அவர் கட் பண்ணி விடுவார். அது ஒருத்தர் நல்லதுதான். தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு கமிட்மெண்ட், லிவிங் டுகெதர் அப்படின்னு எல்லாம் போய் ஆரம்பத்துல நம்ம மாட்டும் பொழுது குழு என்று இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள்ல சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அதுவே வேடியில போல ஓனான தூக்கி மடியில போட்ட கணக்காயிடும். ஏன்னா 8ஆம் இடத்தில் நமக்கு சுக்கிரன் நீசம், நம்மை அசிங்கப்படுத்தி வைப்பார். அந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது அந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை வேற வருகிறது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதிதாக பழகக்கூடிய பெண்களிடம் வாங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நன்றாக இருப்பீர்கள் சகோதரின்னு சொல்லி நாசுக்காக நழுவுவது புத்திசாலிதான். ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் இதனால் வரை நிறைய பிரச்சனைகள், இப்போ அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. சிவராஜ யோகம் ஒரு பக்கம், ராசியில் இருக்கக்கூடிய புதனுக்கு திரிகோணத்தில், ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு திரிகோணத்தில் புதன், லாபஸ்தானத்துக்கு 3 கிரகங்களின் பார்வைன்னு சொல்லி நாம் காற்றுக்கென்ன வேலின்னு சிறகடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் வரும் பொழுது நாம் மைண்ட் லெவலில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருப்பது புத்திசாலித்தனம். குறிப்பா இதுல கும்பராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டையும் லாபத்தையும் பார்க்கிறார். கணவன் தொழில் மற்றும் லாபத்தில் குறியாக இருப்பார். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் கேதுவுடன் சேர்க்கை. அப்ப கணவனுக்கு நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். வரட்டும், ஜபம் பண்ணட்டும், கோவிலுக்கு போகட்டும், இதெல்லாம் ஒரு விதத்துல பாசிட்டிவ் கனெக்ஷனாக எடுத்துக்கொள்ளலாம். வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா இந்த டயபெட்டிக் இருக்கக்கூடிய நபர்கள், வயிறு, அடி வயிறு, இனிப்பு பதார்த்தங்கள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பத்திரமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய லாபம் அப்படிங்கிறதும், கடன் தீருவது, செட்டில்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சுபம். கண்டிப்பாக மாணவர்கள் புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக வெளிப்படுத்துவார்கள். இந்த ஜூலை மாதம், குறிப்பா ஆடி மாதம் பிறந்த பிறகு ஒரு நல்ல ஏற்றம் இந்த கும்பராசிக்கு காத்திருக்கிறது. இது நாள் வரை இவர்கள் சிக்கியது இனி எடுபடாது. அது வெற்றி கொடி கட்டக்கூடிய அமைப்பு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மீனராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே எல்லா விஷயங்களிலுமே மீனராசிக்காரர்கள் ரொம்பவும் உஷாராக இருப்பார்கள். எப்படி இவர்கள் கோட்டை விட்டார்கள், எப்படி இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தொடங்கியது, இவர்களுடைய கதை எப்படி முடிந்ததுங்கிறதே இன்னும் கேள்விக்குறிதான். சார், நான் எப்படி கடன்ல போய் சிக்கினேன், நான் எப்படி ஒரு தோல்வியில ஒரு அவமானத்துல போய் சிக்கினேன், நான் எப்படி போய் டாக்குமெண்ட் அடகு வச்சேன், நான் எப்படி போய் கோல்டு அடகு வச்சேன், நான் மட்டும் இல்லாம எனக்கு தெரியாமல் என்னுடைய லைஃப் பார்ட்னர் இவ்வளவு கோல்டு அடமானம் வச்சிருக்கிறாரு, அவரை என்கிட்ட சொல்லாமல் தனியா ஒரு பர்சனல் லோன்னு ஒரு ட்ராக் ஓட்டி இருக்கிறாரு, இதனால நாங்க ஒன்னும் பெருசா செலவு பண்ணின மாதிரியோ ஒரு லக்ஸரியா இருந்த மாதிரியோ தெரியாமல் தான் பில்லர் டு போஸ்ட் ரன்னிங்காகத்தான் இதனால் வரை இருந்து கொண்டிருக்கிறோம், எப்படி லாக் ஆனோம் என்பது எங்களுக்கே தெரியவில்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறார்களோ,
இவர்களுக்கெல்லாம் வரிசையா அந்த லாக் உடைய ஒவ்வொரு பிரச்சனையாக முடியும். எப்படி உங்களது பிரச்சனைகள் இப்பொழுது முடிய போகிறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். அதனை பட்டியல் போட்டு வைத்துக் கொள்ளுங்க. மெயினா 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். 9 பாக்கியம், 10 தொழில், 11 லாபம். இது மூன்றும் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் பிரச்சனைகள் வரிசையா முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பெரிய வில்லன் யாரு? ராசியில் இருக்கக்கூடிய சாட்டர்ன். இந்த சாட்டர்ன் உங்களை சுருட்டினார். இப்போ சாட்டர்ன் சுருண்டு போய்விட்டார். அதுக்கு காரணம் அந்த சாட்டர்னுக்கு குருவின் பார்வை. இப்போ சாட்டர்ன் நீர்த்து போய் விட்டாருங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். நமக்கு தனம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடம். அவர் தான் பாக்கியாதிபதி. அவர் பாக்கியத்தையும் பார்க்கிறாரா, அவர் ஜீவனத்தையும் பார்க்கிறாரா. 9க்குரியவன் 10ஆம் வீட்டை பார்ப்பது தர்ம கர்ம அதிபதி யோகம். அப்போ தொழில் விஸ்தாரம். நான் வேலை செய்யறேன் சார்னா உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வருவாங்க வேலை செய்வதற்கு. அப்போ உங்களுக்கு இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன். இப்போ இடம் சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலம். 4ஆம் வீட்டில் புதன் ஆட்சி, பஞ்ச மகா புருஷ யோகத்தில். இதற்கு பத்தர யோகம்னு பெயர். இந்த பத்தர யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஐஸ்வர்யம், அபிவிருத்தி, எதிர்பாராத ஜாக்பாட், வருமானம் வரும். அதனை வைத்து கடனை அடைப்பது, ஒரு இடத்தை விற்பது, கடனை அடைப்பது, டாக்குமெண்ட்டை எடுப்பது, வேறு ஒரு இடம் நம்ம வசதி கேட்டார் போல் வாங்கிக் கொள்ளும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் லக்கு. சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போனாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இது எப்படி வரும்னா, சுக்கிரன் இங்க 8க்குரியவன் 6ஆம் வீட்டுக்கு வருவது. 8ஆம் வீட்டுல லக்னம் போட்டீங்கன்னா 8க்குரியவன் 8க்கு 11 லாபம், திடீர் லாபம். 4ஆம் வீட்டில் புதனுக்கு புஷ்கர நவாம்சம், வர்க்க உத்தமம், பாரிஜாத யோகம். 6ஆம் வீட்டில் வரக்கூடிய சுக்கிரனுக்கும் வர்க்க உத்தமம், பாரிஜாத யோகம், மேலும் புஷ்கர நவாம்சம். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, எதிர்பாராத திருப்பம், அன்எக்ஸ்பெக்டட் டர்ன் அரவுண்ட். இது ஒரு பக்கம். ராசியாதிபதி 5ஆம் வீட்டில் உச்சம். நமக்குத்தான் உச்சபலம். இந்த 5ஆம் வீடே 6க்கு 12, நோய்க்கு 12, நோய்க்கு எக்ஸ்பைரி, வம்பு வழக்குக்கு எக்ஸ்பைரி, கடனுக்கு எக்ஸ்பைரி. 6க்குரியவனே 6க்கு 12. அது சிவராஜ யோகம், குரு சூரியன் சேர்க்கை. எல்லா ஆங்கிள்லயுமே முதல் தரமான ராஜ யோகத்தை பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா மீனம். 6ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் கேது. இப்போ இதுல நல்லா தேடி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பாயிண்ட், ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை மிஸ்ஸிங். ஆனா ஒரு சுபகிரகத்தின் பார்வை வந்து விடுகிறது, சுக்கிரனின் பார்வை. வெளிநாட்டு பயணம் அதுல உஷார். அதுல போய் முதலீடு செய்யும் போது, அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வருமானமாக இருந்தாலும், இல்ல ஊர் சுற்றி பார்ப்பதாக இருந்தாலும், ஃபேமிலி டூராக இருந்தாலும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆக இருந்தாலும், அங்கீகரிக்கப்படாத விஷயங்களுக்குள் நாம் மூக்கை நுழைக்காமல் இருப்பது. இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் புதன் இருப்பதனால் ஒரு புத்திசாலித்தனமும், மேதாவித்தனமும், ஒரு இன்டலெக்சுவலும், ஒரு திங்க் டேங்க் ப்ராசஸும் ஏற்படும். கவனம் சிதறாது. ஆனால் ராகுவை சுக்கிரன் தூண்டி விடுவார். எதுக்கு தூண்டி விடுவார்னா, அவரவர் சார்ந்த தொழில் துறைகளில் எதையெல்லாம் அவர்கள் உல்லாசம், லக்ஷரி என்று நினைக்கிறார்களோ அதற்கு செலவை சுக்கிரன் தூண்டி விடுவார். இந்த பக்கம் வருமானம்ங்கிறது 3 விதங்களில் வருகிறது. லாபத்துக்கு குரு பார்வை, லாபத்துக்கு சூரியனின் பார்வை, லாபத்துக்கு சுக்கிரனின் பார்வை, லாபத்துக்கு தொழிலுக்கு புதனின் பார்வை, தொழிலுக்கு செவ்வாயின் பார்வை. பிறகு சுக்கிரன் விரயத்தை பார்க்கும்போது ராகுவை தூண்டி விடுவார். ராகு எதற்கும் துணிந்து விடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல், லெஃப்ட் ரைட் பார்க்காமல் நேரடியாக பார்ப்பது. ராகு டிஜிட்டல் மீடியாவை குறிகாட்டுகிறார். டிஜிட்டல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள்ல எது நான்சென்ஸ் அப்படின்னு தெரிந்து கொள்வது, எது நமக்கு ஓகே என்று தெரிந்து கொள்வது, தேவையில்லாத விஷயங்களுக்குள் மூக்கை நுழைக்காமல் இருப்பது. இதனை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் கண்டிப்பாக நம்மளுடைய கடன் முடியும், வம்பு வழக்கு முடியும், தோல்வி முடியும், அவமானம் முடியும், நம்மளுடைய வெற்றி தொடங்கும். மீனராசி சகோதரிகள் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கணவனும் செட்டில் ஆகி விடுவார்கள். குழந்தைகள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். வயதில் மூத்த நபர்கள் பாதங்கள், கால்கள்
நீ பெயின் இருப்பவர்கள் கொஞ்சம் ஃபிட்னஸ் வாக்கிங் எடுத்துக்கொள்ள வேண்டும். டயாபெட்டிக் நோய் இருப்பவர்கள், டிஸார்டர் இருப்பவர்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு, ஃபிட்னஸ் வாக்கிங் இதனை மட்டும் எடுத்துக்கொண்டால் போறோம். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, வீடு, வாகனம், இன்வெஸ்ட்மெண்ட், செட்டில்மெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுபம் ஏற்படும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இதுவரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் சிம்ம ராசி மண்டலத்துக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்க போகிறது. சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். எல்லா அம்மன் கோயிலையும் இந்த கோலாகலம், குதூகலம், எல்லா அம்மன் கோயிலுமே பிரதானமான வழிபாடுகள் ஆடி மாதம் முழுவதுமே விஸ்தாரமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். பிரத்யேகமான அந்த ஆடி மாத பலன்களை 12 ராசிக்கும் நாம் அடுத்த பதிவில் மிகவும் விவரமாக காண்போம். அதுவரை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.